சித்தர்களுக்கு அழியாத உடம்பு, என்னைக்கும் இளமையோடு இருப்பார்கள். 3000 ஆண்டு வாழ்ந்த திருமூலர் பார்த்தா ஒரு 30 வயசு கூட தெரியாது, அப்படி இருப்பார். இரும்பை பொன்னாக்கக்கூடிய ரசவாதம் கற்றவர்கள் சித்தர்கள். இந்த உடம்பிலிருந்து அடுத்த உடம்புக்கு கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் சித்தர்கள். 3 காலங்களையும் அறிந்தவர்கள். நினைத்ததும் நினைத்த உடம்பை எடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள். இந்த சித்தர்களுக்கு அட்டமா சித்தி உண்டு. சார், நம்ம எதுக்கு சார் அவங்கள படிக்கிறோம்? நமக்கு என்ன லாபம்? அவர்கள் நமக்கு 2 புண்ணியமான உதவிகளை செய்திருக்கிறார்கள். 1, உடம்பு நோய் மாற்றுவதற்கு மூலிகை வைத்தியத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், சித்த வைத்தியம். 2, ஆன்மாவுக்கு பிறவி நோய் வராமல் இருப்பதற்காக ஞானத்தை கொடுத்தார்கள். உடம்பையும் காப்பாற்றி ஆன்மாவையும் காப்பாற்றக்கூடிய சித்தர்கள் வரிசையில் குறிப்பிடத்தக்கவர் கொங்கணர். கொங்கணவர், கொங்கணர் 2 ஒண்ணுதான். கொங்கண தேசம்னா எது? நம்ம கேரளா. மலையாளம்ங்கிறோம், கேரளாங்கிறோம்ல. அந்த காலத்திலே இதுக்கு கொங்கண தேசம்னு பேர். அங்கேதான் இவர் பிறந்தார். சித்திரை மாசம் உத்திராட நட்சத்திரம். திட்டமுடன் கொங்கணனார் பிறந்த நேர்மை தீர்க்கமுடன் யான் உரைப்பேன் சுகந்தமாரா. வட்டமுடன் சித்திரையாம் திங்கள் அப்பா வளமான உத்திராடம் முதற்கால் தன்னில் அட்ட திசைதான் புகழப் பிறந்த பாலன் அன்பான கொங்கணவன் என்னலாமே. போகர் 7000 நூல்ல இந்த பாட்டு இருக்கு. கிட்டத்தட்ட என்சீர் வித்த மாதிரி போகும், அங்கங்க கொஞ்சம் மாறும். சித்திரை உத்திராடத்திலே பிறந்தவர் கொங்கண சித்தர். அம்பிகையை வழிபட்டார். பெரும்பகுதி சித்தர்கள் வாளை என்று சொல்லக்கூடிய பாலா திரிபுர சுந்தரியை வழிபடக்கூடியவர்கள். பாலா திரிபுர சுந்தரி குழந்தையாக இருப்பாள், ஞானத்தின் கொழுந்தாக இருப்பாள், காமாட்சியாக இருப்பாள். அட்டசித்தி நல் அன்பருக்கருள விருது கட்டிய பொன்னன்னமேன் அண்டகோடி புகழ் காவை வாழும் அகிலாண்ட நாயகி என் நம்மையே என்பது தாயுமான சுவாமிகள் வாக்கு. தாயுமானவருக்கு சித்தி கொடுத்தது யாரு? அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவல்ல வாழ்பவள். அதனாலே இவரும் அம்பாளை வழிபட்டார். அம்பாளுடைய கருணையினாலே பேராற்றல் கிடைச்சது. திருவாவடுதுறைக்கு போனார். திருவாவடுதுறை திருமூலர் இருந்த இடம். அடு துறை, பசுத்தன்மை அற்று போன இடம். பசுத்தன்மை அற்று பதித்தன்மை தரக்கூடிய திருத்தலம் திருவாவடுதுறை. திருவாசகத்திலே கோகலி என்பதும் இதுதான் என்று சில பேர் சொல்கிறார்கள். கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. அந்த திருவாவடுதுறைக்கு போனார் நம்ம கொங்கணவர். அங்கே போகரை சந்தித்தார். போகர் எத்தனை 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார் தெரியாது. சீனாவுக்கு போவாராம், அரேபியாவுக்கு போவாராம், இந்தியாவுக்கு வருவாராம். போகர் உண்மையிலே சீனாவிலே போயாங்கு என்ற பெயரில் வாழ்ந்த ஒரு சீனர். பின்னாலே இந்தியாவுக்கு வந்து எல்லாம் கற்றுக்கொண்டு பெருஞ்சித்தராக வாழ்ந்து உலகத்தை எல்லாம் சுற்றி வந்தவர். அவர் இவரை சந்தித்தார். கொங்கணருக்கு உபதேசம் பண்ணினார். உன் பேர் என்ன? அப்பா, உன் பேரெல்லாம் எனக்கு நினைப்பில் இல்லை. நீ கொங்கண நாட்டில் பிறந்தவன், அதனால் உன் பெயர் கொங்கணவர். பேரு வச்சது யாரு? குருநாதர். இவருக்கு அதிலிருந்து என்ன பேரு? சொந்த பேரு தெரியாம போச்சு. கொங்கணவர்னு பேரு. அம்பிகை வழிபாட்டு முறையை சொல்லி கொடுத்தார். மந்திரங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தார். மனித தொல்லை இல்லாத இடத்தில் நிம்மதியாக தவஞ்சை. இதுதான் குருநாதருடைய அருள். குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது. கொங்கணர் புறப்பட்டார். ஒரு பெரிய மலை உச்சியில போய் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து கொஞ்ச காலம் தவஞ்செய்தார். திடீர்னு உள்ளுக்க பார்வையில ஒரு சமாதி மாதிரி தெரிஞ்சிச்சு. கண்ணை திறந்தார். எதிர்த்தாப்புல ஒரு சமாதி இருக்கு. சமாதியை தள்ளினார். உள்ளே இருந்து கௌதம ரிஷி வெளியில் வந்தார். ஏன் எழுந்தாய்? தவத்தில் உட்கார். கௌதமர் சொன்னார். உடனே கொங்கணவர் திரும்ப தவத்திலே உட்கார்ந்துட்டார். கௌதமர் சமாதிக்குள்ள போயிட்டார். இன்னும் கொஞ்ச காலம் ஆச்சு.
மீண்டும் மனசுக்குள்ள சிந்தனை. என்ன சமாதியில இருந்தாலும் இவருக்கு மனசு ஒத்துவல்ல. இவர் என்ன சமாதிக்க போனாரு? சமாதிக்கு முந்தின படி தியானம். இந்த அட்டாங்க யோகம்னு திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லுவார். இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம். 8வது படிதான் சமாதி. 7வது படி தியானம். தியானிக்கிற பொழுது நான் தியானிக்கிறேங்கிற நினைப்பு இருக்கும். சமாதிக்கு போயிட்டா நானுங்கிற நினைப்பே போயிடும். இப்ப இவர் தியானத்தில் இருக்காரா கொங்கணவர்? மீண்டும் சிந்தனை ஓடிட்டு தவத்தை விட்டு எந்திரிச்சிட்டார். சக்தி வடிவங்களை வழிபட்டு யாகத்தை தொடங்கினார். கௌதமர் மீண்டும் வந்தார். யாகத்தை செய்தால் உனக்கு சித்துக்கள் வரும். சித்துக்கள் வந்தால் தவம் போய்விடும். யாகத்தை விடு. சித்துக்கள் வேண்டாம், தொல்லை உண்டாகும். நீ சித்துக்களை செய்தால் மக்கள் உன்னை விடமாட்டார்கள், தொல்லை உண்டாகும். அதனால் நீ யாகத்தை செய். சொன்னது யாரு? கௌதம ரிஷி. சரின்னு ஒத்துக்கிட்டார். விட்டாரா? சிதம்பரத்துக்கு வந்தார். யோசிக்கிறார், சித்து கிடைச்சா நல்லது தானே. திரும்பவும் யாகத்தை செய்கிறார். மகா சித்திகளை பெற்றார். பல குளிகைகளை உண்டாக்கினார். பல இடங்களுக்கும் பறந்தார். ஆகா, அட்டமா சித்தியும் வந்து விட்டது. அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, அட்டமா சித்தியும் வந்து விட்டது. ஊருக்கு பறக்கிறார். இப்போ தவத்தை விட்டாச்சு. சித்துக்கள் யாகத்தினால் கிடைத்தன. பறக்கிறாரா? திருமழிசை ஆழ்வார்னு ஒருத்தர். பிறப்பம் புதரிலே பிறந்தவர். ஆழ்வார்களில் அற்புதமாக திருச்சந்த விருத்தம் பாடியவர். அருமையான பாட்டுக்கள். இந்த பழைய சிவவாக்கியர் பாட்டு மாதிரியே இருக்கும் திருமழிசை ஆழ்வார் பாட்டு. அந்த சந்தம் அப்படியே வரும். அழகா பாடுவார். ஒரு பாட்டில் சொல்றார், பெருமாளே நீ இன்ன ஊர்ல படுத்திருந்த, இன்ன ஊர்ல நின்ன, இன்ன ஊர்ல உட்கார்ந்திருந்த அப்படின்னு இந்த ஊர்க்காரன்லாம் சொல்றான். அதெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னால, நான் பிறந்ததுக்கு அப்புறம் நீ நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் மனசுக்குள்ளதான் ஐயா. வெளியிலையா நின்றாய் இருந்தாய்? நின்றதெந்தை ஊரகத்திருந்ததெந்தை பாடகத்து அன்று வெகனை கிடந்த முன்னிலாத முன்னெலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளேன். அன்னைக்கு நாம் பிறக்கல, அதனால நீ பாடகம் வெகனை ஊரகம் எல்லாத்திலையும் இருந்தாய் கிடந்தாய் நின்றாய். நான் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் எங்க? என் மனசுக்குள்ளதானே. நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. அருமையான பாடல் பாடியவர். பேரென்ன? திருமழிசை ஆழ்வார். இந்த திருமழிசை ஆழ்வாருடைய இடத்துக்கு நம்ம கொங்கணர் வந்தார். இந்த நான் செம்ப தங்கமாக்குவேன் தெரியுமான்னார். யாரு? நம்ம கொங்கணர். அவர் பேசாம இருந்தாரா? செம்பை எடுத்தார், என்னமோ மூலிகையை சேர்த்தார், தங்கம் ஆயிடுச்சு, காமிச்சார். திருமழிசை ஆழ்வார் என்ன தெரியுமா செஞ்சாரு? அவர் உடம்புல இப்படி தேய்ச்சாரு. தேய்ச்ச உடனே இவ்வளவு அழுக்கு வந்துச்சு. அந்த அழுக்க திரட்டினாரு. நீ இந்த செம்ப தங்கமாக்குறதுக்கு ஏதோ மூலிகை போட்டியா? ஆமா, இந்த அழுக்க போடு. இப்ப செம்பை எடுத்தாரு. திருமழிசை ஆழ்வார் உடம்பு அழுக்க போய் அதுல போட்டாரு. எடுத்து பார்த்தா செம்பு தங்கம் ஆயிடுச்சு. திருமழிசை ஆழ்வார் அவர் உடம்புல இருக்கிற அழுக்க திரட்டி ஒரு குளிகையாக மாற்றி இதை போடு செம்பு தங்கமாகும்னாராம். அதே மாதிரி ஆயிடுச்சு. இவருக்கு எப்படி இருக்கும்? நான் இவ்வளவு காலம் தவம் பண்ணனே, இவ்வளவு காலம் யாகம் பண்ணனே, சித்துக்களை பெற்றேன். இந்த திருமழிசை ஆழ்வார் பக்தியினால சாதிச்சு விட்டாரே. தங்கத்து மேல இருந்த ஆசை போச்சு. கடந்த ஞானியா இருந்தாலும் இந்த தங்கத்து மேல ஆசை விடாது போல இருக்கு. இப்ப தங்கத்து மேல இருந்த ஆசை போச்சு. நேர புறப்பட்டார், காட்டுக்கு போனார், தவத்துல உட்கார்ந்துட்டார். இவ்வளவு காலம் சித்து தங்கம் எல்லாத்திலையும் கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. இப்ப எல்லாம் போச்சு. நிம்மதியா போய் உட்கார்ந்துட்டார். கடவுள் தீர்மானம் பண்ணினார், இந்த ஆளுக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஞானத்தை கொடுக்க என்ன செய்யலாம்? அதிர்ச்சி வைத்தியம் பண்ணணும். சில பேருக்கு அதிர்ச்சி வைத்தியம் பண்ணனாத்தான் ஞானம் கிடைக்கும்.
திருமூலர் அழகா பாடுவார், ஒரு அறையில ஒரு குருட்டு கிழவனா, ஒரு குமரியான். அந்த குமரி மெதுவா குருட்டு கிழவன்ட்ட போனாலாம். இவனை மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி பயமுறுத்தி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து இவன் குருட்ட மாத்தி விட்டாளாம். யாரு பாடுவா? திருமூலர் பாடுறார். இருட்டரை மூளை இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடுதல் குறித்து என்ன பண்றா? குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி மருட்டி, அதான் அதிர்ச்சி வைத்தியம். இவனை மனம் புரிந்தாளே. யாரு அந்த குமரி? யாரு? அம்பாள் பராசக்தி. இந்த குருட்டு கிழவன் யாரு? நம்ம தான் குருட்டு கிழவன். சார் நம்ம கிழவனா? ஆமா. நமக்கு எத்தனை பிறவி, எல்லா பிறவி வயசையும் சேர்த்தா எத்தனை வருஷம் ஆகியிருக்கும். நம்ம குருடா? ஆமா. எல்லாம் போய்கிட்டே இருக்கிற பொழுது நான் போக மாட்டேன் சாக மாட்டேன்னு நினைக்கிறனே, நான் குருடு தானே. குருட்டு கிழவனா? அந்த அம்மா என்ன பண்ணாலாம்? இவனுக்கு அறிவு கொடுத்தாலாம், குணத்தை கொடுத்தாலாம். இவன் திருந்தலியா மருட்டின்னார். மருட்டினா பயமுறுத்தி அச்சப்பட வைத்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாள். இப்போ கடவுள் நம்ம கொங்கண சித்தருக்கு அதிர்ச்சி வைத்தியம் செய்ய போகிறார். கொங்கணர் தவம் செய்தார், ஐம்பொறிகளை அடக்கினார். ஞானிகளுக்கு கூட பசிக்கும். அதனாலதான் வள்ளலார் பசிப்பினிய மாத்தனும் அதாண்டா முக்கியம்னார். ஊருக்குள்ள போய் பிச்சை எடுப்பார். இப்ப எந்திரிச்சாரா, ஊர்ல போய் பிச்சை எடுப்போம் அப்படின்ட்டு தவத்துல இருந்த கொங்கணர் எந்திரிச்சார். மரத்து மேல ஒரு கொக்கு இருந்தது. அது கண்டுதான் இவரு கீழே இருப்பாருன்னு மேல இருந்து எச்சமிட்டுருச்சு. எச்சமிட்ட உடனே அது கொங்கணர் மேல பட்டுருச்சு. வந்தது கோபம். கொக்க ஒரு பார்வை பார்த்தார், கொக்கு எரிஞ்சு போச்சு. அவளது பேராற்றல், கோபத்தினாலே ஒரு பார்வை, கொக்கு எரிஞ்சு போச்சு. வேகமா போறார், ஊருக்குள்ள போறார். ஊருக்குள்ள போய் ஒரு வீட்டுல பிச்சை கேட்கிறார். அம்மா பவதி பிச்சாந்தேகி. அந்த அம்மா புருஷனுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கா. கணவனுக்கு சோறு போடுற பொழுது சோறு போட்டு முடிச்சுட்டு தான் வெளியில வரணும், அவளுடைய விரதம் அது. இவர் வெளியில காத்து கிடக்கிறார். அந்த அம்மா கணவனுக்கு சாப்பாடு போட்டு தாமதமா வந்து பிச்சை போட்டான். ஒரு பார்வை பார்த்தாருல்ல, கொக்கு எரிஞ்ச மாதிரி அந்த அம்மா எரிஞ்சிருக்கணும்ல, எரியல. அந்த அம்மா இவரை ஒரு பார்வை பார்த்தா, என்னையும் கொக்குன்னு நினைச்சாயோன்னா, கொக்கண்டிருந்தனையோ கொங்கணவா. இவருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கிடைச்சு போச்சு. நான் கொக்கை எரிச்சது இவளுக்கு எப்படி தெரியும்? ஏன் சார் அன்னைக்கு என்ன செல் இருந்துச்சா போட்டு பார்க்கறதுக்கு? ஒன்னும் கிடையாது. எப்படி தெரியும்? இப்படி பார்க்கிறார். பதிவரதை, கணவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய கற்புக்கரசி அவள். தெய்வம் தொழாள் கொழுன தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. ஆச்சரியமா இருக்கு. என்னடா நான் கொக்கை எரிச்சது இவளுக்கு எப்படி தெரியும்? அவ சொல்றா, உனக்கு தர்மத்தின் நுட்பம் தெரியணுமா, அறத்தின் பெருமை தெரியணுமா? தர்ம வியாதன்னு ஒருத்தன் இருக்கான் இந்த ஊர் கடைசியில, அந்த மலைக்கு கீழே, அவனை போய் கேளு. இவருக்கு பெட்டி பாம்பா அடங்கி போயிட்டார். ஓடுறார். தர்ம வியாதன் யாரு? எங்க இந்த ஊர்ல தர்ம வியாதன் யாரு? அந்த கசாப்பு கடை வச்சிருக்கிறானே அவன் தான் தர்ம வியாதன். இது அடுத்த அடி. கசாப்பு கடையா? ஐயோ, ஆட்டை வெட்டுற தொழிலா? அவன் அங்க உட்கார்ந்து ஆட்டை வெட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். நான் எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய சித்தன், எவ்வளவு தவம் பண்ணனவன், இவங்கிட்ட போய் நான் ஞானம் கேட்கிறதா? தர்மவியாதன் கிட்ட அந்த அம்மா அனுப்பிச்சிட்டாள்ல. வேகமா வந்தார், போய் நின்னாரா, ஒரு பார்வை பார்த்தார். அந்த ஆளு யாரு? கசாப்பு கடைக்காரர். உங்களை அந்த அம்மா அனுப்பிச்சாளா? ஊர்ல ஒரு கதை என்ன தெரியுமா? அந்த அம்மா பேரு வாசுகி. திருவள்ளுவர் மனைவியா இல்லையாங்கிறது வேற விஷயம். உன்னை வாசுகி அம்மா அனுப்பிச்சாளா? இவருக்கு அடுத்த அதிர்ச்சி அடி. அது எப்படிடா இந்த ஆளுக்கு தெரியும்? நான் சொல்லவே இல்லையே. இருந்த இடத்துல இருந்து எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய மெஞ்ஞானத்தை அந்த காலத்தில் பெற்றார்கள். இருந்த இடத்துல இருந்து எல்லாவற்றையும் கையில் பார்க்கக்கூடிய விஞ்ஞானத்தை நாம் இப்பொழுது பெற்று கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமா இருக்கு. வீட்டுக்கு வா, அறன் சொல்றேன். தர்ம வியாதன் கடையை கட்டிட்டு போறார். பின்னாலே நம்ம கொங்கணவர் சித்தர் பெரிய ஞானி பின்னாலே போறார்.
வீட்டுக்குள்ள போனாரா, உட்கார வச்சு விட்டார். இவர் உட்கார்ந்துகிட்டே இருக்கார். உள்ள போய் அரை மணி நேரத்துக்கு அந்த தர்ம வியாதனுங்கிற அந்த கசாப்பு கடைக்காரர் என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்துட்டு வரார். இவருக்கா தாங்க முடியாத கோபமா இருக்கு. ஏன்யா அரங்கேக்க வந்தன்னா என்ன எப்படி தாமதிக்க வைக்கிறதா? கேட்க முடியல. ஏன்னா இந்த ஆளு பெரிய ஆளா இருக்கிறான், நம்மளை விட பெரிய ஆளா இருக்கிறான். ஒன்னும் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அப்படியே பார்த்தாரா, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரே வார்த்தை, அப்பா எங்க அப்பா அம்மா உள்ள இருக்கிறாங்க, அவங்களுக்கு வயசாகி போச்சு, அவங்களுக்கு குளிப்பாட்டி விட்டு சாப்பாடு போடணும், அதுக்கப்புறம்தான் எந்த வேலையும் நான் செய்ய முடியும். அது என்னுடைய தர்மம், இது எனக்கு கடவுள் கொடுத்தது. அந்த அறத்தை செய்துவிட்டு வந்தேன், அதுதான் தாமதமாகிவிட்டது. இதுதான் இதுக்கு காரணம். புரிஞ்சு போச்சு இவருக்கு. நான் எங்கேயும் போக வேண்டாம், உனக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை ஒழுங்காக செய். உன்னுடைய அப்பா அம்மாவை காப்பாத்து, சோறு போடு. நீ 1000 ஆலயத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. தாய் தந்தையரை மிஞ்சி தெய்வம் கிடையாது. புத்தி வந்துருச்சு. யாருக்கு? கொங்கணவருக்கு. வேடிக்கை பார்த்தீங்களா? இவ்வளவு காலம் தவம் பண்ணின மனுஷனுக்கு இல்லறத்தில் இருக்க 2 பேரு புத்தி சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுது? இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. தெரியுதா? நம்ம இல்லறத்தில் இருக்கிறோம், நம்ம கடமையை செய்ய வேண்டும், ஒழுங்காய் இருக்க வேண்டும். அப்போ ஞானம் தன்னாலே நம்மை வந்து அடையும். உன் கடமையை விட்டு விட்டு நீ ஓடாதே. வீடு துறந்தவன் பொய்த்துறவி, மன வேட்கை துறந்தவன் மெய்த்துறவி. காடு நடந்தவன் பொய்த்துறவி, மனம் கட்டுப்படுத்தினோன் மெய்த்துறவி. ஆடை துறந்தவன் பொய்த்துறவி, மன ஆசை துறந்தவன் மெய்த்துறவி. யாருக்கு தெரியுது? கொங்கணருக்கு தெரிகிறது. நமக்கு எப்ப தெரியுமோ தெரியல. கொக்கண்டிருந்தாயோ கொங்கணவா, இது ரொம்ப பேருக்கு தெரிஞ்ச ஒரு கதை. அந்த கதைக்கு உரியவர் இந்த கொங்கண சித்தர். இல்லறத்திலே இருந்த தர்மவியாதன், இல்லறத்திலே இருந்த வாசுகி அம்மையார் 2 பேராலும் இல்லறத்தின் சிறப்புகளையும் தர்மத்தின் வழி நடக்க வேண்டியதன் உண்மையான தத்துவங்களையும் அறிந்து கொண்டார் இந்த கொங்கண சித்தர். பல நாடுகளுக்கு சுத்தினார். கடைசியிலே ஒரு காட்டு பக்கம் போறார். ஒரு மலை பகுதி, மலைக்கு கீழே பளிங்கர்கள் கூட்டம். இந்த வேடர் மாதிரி வச்சுங்களேன், கூட்டமா நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, காலையில கல்யாணம் நடந்துச்சு, சாயந்தரம் மணமகன் இறந்து கிடக்கிறான். எல்லோரும் அழுதார்கள். கொங்கணர் அங்க போய் சேர்ந்தார். எல்லாரையும் பார்த்தார். ஐயோ, இவன் இறந்து விட்டான், எல்லோரும் அழுகிறார்கள், இவர்களுடைய கண்ணீரை மாற்ற வேண்டும். சித்தர்களுக்கு முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? பக்தர்கள் தங்கள் வழியை பார்த்து கொண்டு போவார்கள். சித்தர்கள் உலகம் வாழ வேண்டும் என்று கருணையோடு வந்து காத்து கிடப்பார்கள். அதனாலதான் நம்ம சித்தர்களுக்கு அவ்வளவு பெருமை. மாணிக்கவாசக சுவாமி சிவபெருமான சித்தனேன்னு கூப்பிடுவார். முத்தனே முதல்வா முக்கணா முனிவா முட்டரா மலர்பரித்திரைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்தடைத்தால் அதந்துவே என்று அருளாயே கேட்பார். பெருமான் சித்தனாய் வந்தவன். இப்போ நம்ம கொங்கண சித்தர் கருணை கொண்டார். என்ன பண்ணார் தெரியுமா? கூடு விட்டு கூடு பாஞ்சார். இதெல்லாம் அவங்களுக்கு சர்வ சாதாரணம். இந்த உச்சந்தலையில ஒரு குழி இருக்குமா, அதை அவங்க நினைச்சா திறப்பாங்களாம், நினைச்சா மூடுவாங்களாம். குழந்தை உற்பத்தி ஆகிற பொழுது அது வழியாத்தான் உயிர் உள்ள போகுமா. இதெல்லாம் பல செய்திகள். இப்ப என்ன பண்ணார் தெரியுமா? இவர் உடம்பு விழுந்தது, அந்த பளிங்கர் மணமகன் உடம்பு எழுந்தது. கூடு விட்டு கூடு பாய்ந்தார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எழுந்தான். இவர் உடம்பை எல்லாரும் எரிச்சு விட்டாங்க. பல காலம் வாழ்ந்தார். வெளியில வந்தார், அலைஞ்சார். கடைசி போகர்ட்ட வந்து சேர்ந்தார். குருநாதா, துறவரத்திலையும் இருந்தேன், இல்லறத்திலையும் இருந்தேன், எல்லாம் போதும், எனக்கு ஞானம் கிடைக்கணும், இத்தனை காலம் ஆச்சு, எனக்கு ஞானத்துக்கு வழி சொல்லுங்கள். திருவாவடுதுறைக்கு போ, திருமாளிகை தேவன் என் சீடன், அவனிடத்திலே போ.
திருமாளிகை தேவர் யாரு? திருவிசைப்பா பாடினவர். ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. அருமையா பாடினவர் திருமாளிகை தேவர், பரமஞானி, பெரிய சித்தர். அந்த திருமாளிகை தேவனிடத்திலே போ. யாரு சொன்னா? போகர் சொன்னார். அதை கேட்டார் நம்முடைய கொங்கணவர். போகர் காலில் விழுந்தார். குருநாதா, எனக்கு எப்பவெல்லாம் துன்பம் வருதோ அப்பவெல்லாம் நீங்க வந்து காப்பாத்துறீங்க. குரு தட்சிணையா நான் என்ன கொடுக்கணும்னு கேட்டாரா? போகர் கேலியா, வேடிக்கையா, நையாண்டியா, அழகான ஒரு பொண்ணு வேணும்னாரா. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? உலகம் முழுக்க சுத்துறார். அழகான ஒரு பொண்ணு, இந்த இது இருந்தா அது இல்ல, அது இருந்தா இது இல்ல, எந்த பொண்ணு இவர் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியல. என்ன பண்ணார் தெரியுமா? கோயில்ல ஒரு அழகான பெண் சிற்பம் இருந்துச்சா, அதுக்கு உயிரை கொடுத்து கூட்டிக்கிட்டு வந்துட்டார். சித்தர்களால் முடியுமா? முடியும். கூட்டிக்கிட்டு வந்துட்டார். போகர் கையில ஒப்படைச்சார். போகர் சிரிச்சார், தண்ணியை தொளிச்சார். அந்த பொண்ணு திரும்பவும் சிற்பம் ஆயிடுச்சு. வேடிக்கைக்காக கேட்டா, உன்னையிலே கொண்டாந்துட்டியே, போதும் போ. நேர திருமாளிகை தேவர்கிட்ட வந்தார். திருவாவடுதுறைக்கு வந்தார். காலில் விழுந்தார். சமய தீட்சை, நிர்வாண தீட்சை எல்லாம் பெற்று கொண்டார். ஞானம் கிடைச்சது. அடியார்களை பின்பற்றினால்தான் ஆண்டவனை அடையலாம். பசுமாட்டு கண்ணுக்குட்டியை தூக்கிக்கிட்டு போனா பசுமாடு பின்னால வரும். அடியார்களை பற்றி கொண்டால் ஆண்டவன் நம்ம பின்னால வருவான். அதனாலதான் மாணிக்கவாசக சாமி கேட்பார், உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. கடவுளே, சிவபெருமானே, அம்பலவா, நடராஜா, நீ அம்பாளுக்குள்ளே இருக்கிற, அவள் உனக்குள்ளே இருக்கிறா. ரெண்டு பேரும் எனக்குள் இருப்பது உண்மையானால் நான் எப்பவும் அடியார் கூட்டத்திலேயே இருக்க வேண்டும். ஏன்? அடியார்கள் தான் ஆண்டவனை காட்டுவார்கள். இப்ப ஞானம் கிடைச்சது. தவம் பண்ணினார். நேர திருப்பதிக்கு போயிட்டார். திருவேங்கடமலை. திருவேங்கடமலையிலே வளவேந்திர மன்னன் இவர் காலில் விழுந்தான். சீடனானான். கொஞ்ச காலம் இருந்தார். திருப்பதியிலே சமாதியாகிவிட்டார். கொங்கணர் மாதிரி நூல் எழுதிய ஆட்கள் கிடையாது. ஒரு பட்டியல் சொல்றேன். இவ்வளவு கொங்கணர் எழுதிய நூல்கள் எங்க? வைத்தியத்தில். கொங்கணவர் வாத காவியம் 3000, கொங்கணவர் முக்காண்டங்கள் 1500, கொங்கணவர் தனிக்குணம் 200, கொங்கணவர் வைத்தியம் 200. நீங்க கொங்கணவர்னு சேர்த்துக்கிடுங்க. நூலை மட்டும் நான் சொல்றேன். வாத சூத்திரம் 200, தண்டகம் 120, ஞான சைதன்யம் 109, சரக்கு வைப்பு 111, கற்ப சூத்திரம் 100, வாலை கும்மி 100, ஞான முக்காண்ட சூத்திரம் 80, ஞான வெண்பா 49, ஆதியந்த சூத்திரம் 45, முப்பு சூத்திரம் 40, உற்பத்தி ஞானம் 21, சுத்த ஞானம் 16. இவ்வளவு வைத்திய நூல்கள். நமக்கு இதுல முக்கால்வாசி தெரியல. வெளிநாட்டுக்காரன் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் என்னென்னத்தையோ ஆராய்ச்சி பண்ணி மருந்துகளை கண்டுபிடிச்சு கடைசியா நான் தான் கண்டுபிடிச்சேன்னு பேட்டன் ரைட்டு வாங்கிக்கிறேன். இவ்வளவு செய்தவர் கொங்கணர். சித்தர்களில் குறிப்பிடத்தக்கவர் கொங்கணர். கொங்கணனுடைய திருவடிகளை வணங்கி அடுத்த சித்தரிடத்திலே நாம் போகிறோம். சித்தர்களை பற்றி நாம் அடிக்கடி சொல்வதை பல பேர் கேட்கிறார்கள். அடிக்கடி என்னிடத்திலே ஒன்றை ஒருவர் கேட்டார், ஐயா, நீங்க இந்த தமிழ்நாட்டில் உள்ள சித்தரைத்தான் பார்ப்பீங்களா? தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போன சித்தர்லாம் இருக்காங்களே, அவங்கள பற்றி உங்களுக்கு என்னமாவது தெரியுமா? அவருக்காக ஒரு சித்தரை இப்பொழுது சொல்ல போகிறேன். சிவயோக சுவாமிகள்னு யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்த ஒரு சித்தர். நம்ம முன்னால இந்த சித்தி தரும் சித்தர்கள் தொடரில் அவரை பற்றி பேசி இருக்கிறோம். சிவயோக சுவாமிகள் பரமஞானியாய் திகழ்ந்தவர். அவருடைய சீடர் பரம்பரை மிக பெரியது. அந்த சிவயோக சுவாமிகள் மாதிரி மலேசியாவிலே ஒருவர் வாழ்ந்தார்.
அவர் நம்ம ஊருக்காரர், நம்ம ஊர்ல பிறந்தவர். நம்ம ஊர்னா இந்தியாவில் பிறந்தவர். ஆனா மலேசியாவுக்கு போய் தங்கிட்டார். மலேசியாவிலே பெரும் சித்தர், அவருக்கு பேரு சுவாமி ஜெகநாத சித்தர். இப்போ மலேசியாவுக்கு சென்ற பொழுது அவர் சமாதியிலே சென்று வழிபடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. 27 நட்சத்திரங்களுக்கும் 27 சித்தர்கள் நாம் இதற்கு முன்னால் சொல்லி இருக்கிறோம். அவற்றுள் பெரும்பாலானவற்றை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இப்போ ஜெகநாத சித்தருடைய சமாதியை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. யார் இந்த ஜெகநாத சித்தர்? ஆமா, ஜெகநாதனுங்கிற பேரு எந்த ஊர்ல ரொம்ப விசேஷம்? கலைமகள் ஆசிரியர் கீவா ஜெகநாதன் ஒரு முறை பம்பாயில ஒரு வீட்டுக்கு போனார், உட்கார்ந்தார். அந்த அம்மா அங்கிருந்து வந்தாங்க. காலையில உங்களுக்கு பூரி பண்ணலாமா, பூரி பிடிக்குமான்னு கேட்டாங்க. ஜெகநாதன் சிரிச்சார். ஜெகநாதனுக்கு பூரி பிடிக்காம இருக்குமா அப்படின்னார். ஏன்? ஒரிசாவில் பூரின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல உள்ள பெருமான் ஜெகநாதன், பூரி ஜெகநாதம் சொல்றமா இல்லையா? ஜெகநாதனுக்கு பூரி பிடிக்காம இருக்குமா அப்படின்னு கேட்டார் கலைமகள் ஆசிரியர். அது மாதிரி ஜெகநாதன் ஒருத்தர் எங்க பிறந்தார்? பூரியில் பிறந்தார். ஒரிசாவில் 1814 தை மாசம் பிறந்தவர். இவர் சித்தர்னு எதனால சொல்றீங்க? 145 ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்த ஒண்ணு போது, இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன. உடம்பை காயகல்பத்தினாலே பக்குவப்படுத்தி 145 ஆண்டுகள் கடைசி வரை நடந்து சொல்லி சமாதியானவர் ஜெகநாத சித்தர். இப்போ அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் சிந்திக்க போகிறோம். 1814 தை மாசத்தில் பூரியில் பிறந்தார். 18வது வயசுல பர்மாவுக்கு போனார். அந்த காலத்தில் அங்கிருந்து பக்கத்தில் பர்மாவுக்கு போய் வியாபாரம் பண்ணின காலம். சிட்டகாங்குன்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல கொஞ்ச காலத்துக்கு வாழ்ந்தார். அதுக்கப்புறம் எங்க இருந்தார் தெரியல. அதுதான் சித்தர்கள். மலையிலேயோ காட்டிலேயோ எங்கேயோ இருந்தார்கள், தெரியவில்லை. 60 வயசு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அப்போ மலேசியாவுக்கு வர்றார். 60 வயசிலே மலேசியாவுக்கு வருகிறார். மலேசியாவிலே பாலிங்குன்னு ஒரு ஊரு, தைப்பிங்குன்னு ஒரு ஊரு, சிரம்பான்னு ஒரு ஊரு, தெலுக்கிந்தான்னு ஒரு ஊரு. இதெல்லாம் மலேசியாவில் உள்ள ஊர்கள். நான் இந்த ஊர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு போயிருக்கிறேன். அங்கெல்லாம் இருந்தார். இந்த தெலுக்கிந்தான்னு சொல்றனே அந்த ஊரு, அங்கே ஒரு முருகன் கோயில். முருகன் ரொம்ப அழகா இருப்பார். அப்படி கூப்பிட்டா வருவார், அவ்வளவு அழகா இருப்பார். அந்த கோயிலுக்கு நம்ம சித்தர் போனார், ஜெகநாத சித்தர். போய் அன்னைக்கு தங்கி இருக்கார். ஒருத்தர் இவரை பார்க்க வந்து எட்டி பார்த்தா கை வேற, கால் வேற, தலை வேற, முண்டம் வேறையா கிடக்கு. அவருக்கு எப்படி இருக்கும்? அரண்டு போய் வெளியில ஓடி வந்துட்டார். யாரோ வெட்டி போட்டாங்க, இப்படி கிடக்கிறார். ஊரெல்லாம் திரண்டு வந்து பார்த்தா ஜெகநாத சித்தர் கம்பீரமா உட்கார்ந்து இருக்கார். இது ஒரு யோகம். இந்த யோகத்தை வள்ளற் பெருமான் செய்திருக்கிறார், ஜெகநாத சித்தர் செய்திருக்கிறார். இது ஒரு யோகம். நான் தனியாய் இருக்கிற பொழுது வந்து பார்க்காதே, ஏன் நீ தாங்க மாட்டாய். இதுதான் சித்தர்கள். எந்த ஊரு? தெலுக்கின்தான். அருமையான முருகன் கோயில். வைகாசி விசாக திருவிழா சிறப்பாய் நடக்கிறது. அங்கிருந்து புறப்பட்டு 1920 கிட்டத்தட்ட இவருக்கு 100 வயசை ஒட்டி இருக்கும். அந்த நேரத்தில் தாப்பான்னு ஒரு ஊர், எங்கே? மலேசியாவில் தாப்பா. தாப்பாங்கிற ஊருக்கு போய் சேர்ந்தார். கிட்டத்தட்ட என் கணக்கு சரியா இருந்தா இவருக்கு 106 வயசு, 100க்கு மேல. பழுத்த பழம். ஆனா நல்லா நடப்பார், ஓடுவார். அப்படிப்பட்ட சித்தர் தாப்பாவுக்கு போயிட்டார். தாப்பாவில் சுந்தர்ராஜுன்னு ஒருத்தர். அவர் குடும்பத்துக்காரங்க எல்லாருக்கும் ஒரு அன்னசத்திரம் வச்சிருக்காங்க. ராஜு கம்பம். கம்பம்னா தங்குற இடம், வேற ஒன்றும் இல்லை, குடியிருப்புன்னு அர்த்தம். ராஜு கம்பம் அப்படிங்கிற இடத்துல அவங்க ஒரு அன்னசத்திரம் வச்சிருக்காங்க. நம்ம ஜெகநாதர் அங்க போய் சாப்பிட்டாரா?
அந்த அம்மாவை பார்த்தார். அந்த அம்மா யாரு? அந்த சுந்தர்ராஜுடைய தாயார், வயசானவங்க. தாயி, நான் இந்த ஊர்ல எங்கேயாவது தங்க முடியுமா? அந்த ஊர்க்காரங்க பண்ணன புண்ணியம். அந்த அம்மா சரின்னு சொல்லி அவங்களுக்கு சொந்தமா இருந்த ஒரு இடம், ஒரு நிலம், அதுல குடிசை போட்டு கொடுத்தார். அது எந்த இடம்? சீனாக்காரங்க சமாதி வைக்கிற இடம், அதுக்கு பக்கத்துல குடிசை. சாமி கவலைப்படவே இல்லை. அந்த குடிசை சின்ன குடிசை, இன்னைக்கு அந்த குடிசை இருக்கு. அங்கதான் தியானம். முட்டைக்கோஸ், கேரட், முள்ளங்கி, கீரை, பச்சை இஞ்சி, இதான் சாப்பாடு. பால், பச்சை பயறு, வேக வைத்த காய்கறிகள், கொட்டை வாழைப்பழம், இதான் சாப்பாடு. மற்றபடி நம்மள மாதிரி வடை, இட்லி, தோசை எல்லாம் கிடையாது. உடம்பு அப்படியே வஜ்ரமாக ஆகிவிட்டது. சுந்தர்ராஜுவுடைய மனைவிக்கு நிறைய பிள்ளைகள். எல்லாரும் சுந்தர்ராஜுவுக்கு அப்புறம் இந்த சித்தரை கவனித்து கொண்டார்கள். இடுப்புல ஒரு துணி, காவி துணி, இடது கையில ஒரு விசிறி, கழுத்து நிறைய ருத்ராட்ச மாலை. தமிழ், தெலுங்கு, பஞ்சாபி மூணும் பேசுவார். அப்படிப்பட்ட சித்தர். சுந்தர்ராஜுவுடைய மூத்த மகள் பிரசவம். வைத்தியர்கள் என்ன சொன்னார்கள்? குழந்தை குறுக்கல கிடக்கு, தாய்க்கும் ஆபத்து, குழந்தைக்கும் ஆபத்து, சிக்கல். சாமி காலில் வந்து விழுந்தாங்க. ஜெகநாத சித்தர் பார்த்தார், பெண் குழந்தை பிறக்கும், வள்ளியம்மைன்னு பேர் வை. அதே மாதிரி சுகப்பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்தது. சித்தருடைய ஞான பார்வை, வள்ளியம்மான்னு பேர் வச்சாங்க. ராஜு கம்பத்தில் இருந்தவங்கெல்லாம் இவர் காலில் வந்து விழுந்தாங்க. என்ன வியாதியா இருந்தாலும் இவர் தீர்த்து விடுவார். பணத்தை கொண்டாந்து போட்டாங்க. 2.25 ஏக்கர் நிலம் வாங்கினார். ஏழை மக்களை கூப்பிட்டு 21 குடிசை போட்டு எல்லாரையும் தங்க வச்சு விட்டார். இவர் பண்ணன பெரிய சமுதாய தொண்டு. என்ன சார், தேய்ச்சி குளிப்பாரா? குளிக்க மாட்டார். சில சமயத்தில் நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் மூணையும் சேர்த்து காய்ச்சி ஒரு கரண்டி சாப்பிடுவார். குளிக்கிறது கிடையாது. இந்த மஞ்சளை பூசிக்கிட்டு உட்கார்ந்து இருப்பார். பொன்னன் மேசன்னு ஒரு ஆளு. அவரு அந்த ஊர்ல இவருடைய தொண்டராக இருந்தார். சாமி இருந்த குடிசை இருக்கு பாருங்க, அதான் முக்கியம். குடிசைக்கு வெளியில 4 விஷயம் எழுதி போட்டார். என்ன? 1, இவ்விடத்தில் சுருட்டு புகைக்காதே. அந்த காலத்தில் அவங்கெல்லாம் ஒரு இதில் வேலை பார்த்தவங்க. அதாவது இந்த ரப்பர் தோட்டங்களில் இந்த சுருட்டு அவசியம். மலங்கழிக்கிற இடம் சுத்தமாக இருக்காது. அங்கே சுருட்டு இல்லைன்னா உட்கார முடியாது. இங்கே சுருட்டு புகைக்காதே. 2, என்னிடம் அதிகம் பேசக்கூடாது, சித்தர்கள். 3, நான் உள்ளே இருக்கும் பொழுது கூப்பிடாதே. 4, என்னை தொடக்கூடாது. தொட்டா நீ தாங்க மாட்ட, நெருப்ப தொட்டாப்புல. அதான் அதுக்கு அர்த்தம். கஸ்தூரி மஞ்சள், பூலான் கிழங்கு சேர்த்து பூசிக்கிட்டு உட்கார்ந்து இருப்பார். அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடப்பார். ஒரு டீ கடை. இந்த பழைய காலத்து பால் டின்னு இருக்கும். பால் பயன்படுத்திட்டு டின்னை வச்சிருப்பேன். மற்றவங்க குடிச்சதில்லை, இவர் குடிக்க மாட்டார். அந்த டின்னை தூக்கிட்டு போவார். அதில் டீ ஊற்றுவான். குடிச்சிட்டு டின்னை தூக்கி போட்டுட்டு சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு போயிடுவார். இவர் என்ன சார் பண்ணினார்? ஏன் இவரை சித்தர்னு சொல்றீங்க? 1, இவருடைய மாணவர் சித்திரமுத்து அடிகள்னு பேர். அந்த சித்திரமுத்து அடிகளுடைய சமாதி எங்கே இருக்கு தெரியுமா? நம்ம ராமநாதபுரத்தில் அழகன்குளம்னு ஒரு இடம். அழகன்குளத்துக்கு முன்னால பனைக்குளம்னு ஒரு இடம். இந்த பனைக்குளத்திலே தாய் வீடு, ஆத்மசாந்தி இல்லம் இன்னைக்கு இருக்கு. விழா நடத்துறாங்க. அங்கதான் சித்திரமுத்து அடிகளார் இருந்தார். சித்திரமுத்து அடிகளார் நம்ம ஜெகநாத சித்தருடைய சிஷ்ய பிள்ளை. அவர் இங்க வந்துட்டாரு, இவர் அங்கே இருந்தார். ஜெகநாதர் மலேசியா தாப்பாவில் இருந்தார். சித்திரமுத்து அடிகள் ராமநாதபுரத்திலே வந்து பனைக்குளத்திலே இருந்தார். சித்திரமுத்து அடிகள் தனக்கு வேண்டிய ஒருத்தரை, குருசாமி பிள்ளைன்னு அவருக்கு பேர், அவரை நீங்க தாப்பாவுக்கு போற பொழுது என் குருநாதரை பாருங்கள்,
குருசாமி பிள்ளை புறப்பட்டு தாப்பாவுக்கு போயிட்டார். மறந்துடாதீங்க, தாப்பாங்கிறது ஒரு ஊர் மலேசியாவில். சுவாமி அவரை குடிசையில உட்கார வச்சார். இந்த குருசாமி பிள்ளை குடிசையில உட்கார்ந்து இருக்கார். சாமி வெளியில கதவை சாத்திட்டு போயிட்டார். வெளியில கொக்கிய போட்டு போயிட்டார். இவர் நினைச்சா கூட வெளியில போக முடியாது. உட்கார்ந்து இருக்காரா, உஸ்ஸுன்னு ஒரு சத்தம் கேட்குது. இவருக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. மேல கூரையை பொத்துக்கிட்டு ஒரு கருநாக பாம்பு வேகமா இறங்குது. இவருக்கு எப்படி இருக்கும்? வெளியில கதவை பூட்டியாச்சு, கருநாகம் இறங்குது, சின்ன குடிசை, நான் என்ன செய்ய போறேன் நினைக்கிற பொழுது கதவு திறக்கப்பட்டது. சாமி ஜெகநாத சித்தர் உள்ள வர்றார். கருநாகம் காணாம போயிடுச்சு. என்னடா இது? சாமியை பார்த்தா நாகத்தை காணா, நாகத்தை பார்த்தா சாமியை காணா, என்னமோ இருக்கு. என்ன இருக்கு? சாமி அடிக்கடி நாகமாக மாறி விடுவார். அந்த ஊர்ல போய் கேளுங்க, அவ்வளவு செய்தி சொல்றாங்க. சாமி நினைச்சா குண்டலினி சக்தி பாம்பு அப்படியே மாறி போயிடுவார். இவர் பயந்தார். கதவு திறந்தது, சுவாமி வந்தார், நாகம் மறைந்தது. இன்னொன்னு சொல்லட்டுமா? அங்கே மலேசியாவினுடைய தலைநகரத்துக்கு கோலாலம்பூர்னு பேர். அங்கே சுத்த சமாஜம்னு ஒரு சமாஜம். அந்த சமாஜத்துக்கு நம்ம ஜெகநாத சித்தர் போறார். 3 நாள் அங்க தங்குறார். யாரும் இவரை பார்க்கல. 3 நாள் கழிச்சு இங்க வந்தார். நீங்க எங்க போனீங்க? நான் சுத்த சமாஜத்துல தங்கி இருந்தேன். அங்க கேட்டா இல்லையே, யாரும் வரலையே, சாமி இல்லையே. அப்ப எங்க சார் போனார்? ஆனா ஒண்ணுன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? சுத்த சமாஜத்துல 3 நாளா இந்த மரத்து மேல ஒரு கருநாகம் படுத்து கிடந்தது, பால் கொடுத்தோம், குடிச்சுது, இப்ப காணோம். புரியுதா? இப்போ சுவாமி நினைக்கிற பொழுது நாகமாக மாறி விடுவார். இவர் சமாதிக்கு கீழே இப்பவும் அந்த நாகத்தின் படம் வைக்கப்பட்டிருக்கிறது. சுவாமியினுடைய குடிசை ராத்திரி நேரம் சின்ன பசங்க விளையாடிட்டு போனானா. சாமி குடிசை கதவு லேசா சாத்தி இருக்கு. ஒரு பைய சொன்னா, டேய் இதாண்டா சித்தர் குடிசை, உள்ள எட்டி பாப்பமா, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, தூங்குறாரா, முழிச்சிருக்காரா, எட்டி பாப்பமா. ராத்திரி 10 மணி. ஒரு பைய எட்டி உள்ள பார்த்து ஐயோன்னு அலறிட்டான். என்ன? முரட்டு பாம்பு படுத்து கிடக்கு. பயந்து போச்சு. அங்கிருந்து ஒரு ஒளி அடிச்சது, அவன் கண்ணு போச்சு. வெளியில இருந்த பிள்ளைகள்லாம் பயந்து போச்சு. மறுநாள் அவங்க அப்பாட்ட போய் சொல்ல, அப்பா அங்கிருந்து சாமிகிட்ட ஓடி வந்து காலில் விழ மன்னிப்பு கேட்க, ஜெகநாத சித்தர் குவளையில தண்ணி எடுத்தார். தெளி கண்ணுல தெளிச்சாச்சு, கண்ணு வந்துருச்சு. இப்ப சொல்லுங்க, இவர் சித்தரா இல்லையா? இன்னொன்னு சொல்றேன், 1951 அப்பவெல்லாம் இவர் வாழ்ந்தார். இந்த குருசாமி பிள்ளைன்னு சொன்னனே, சித்திரமுத்து அடிகளாருடைய அன்பர், அவரு இவரை பார்க்க வந்தார்னு சொன்னா, பார்க்க வர்ற பொழுது இவருடைய இடம் தெரியாம தேடி இருக்கார். தேடின பொழுது யாரோ வழியில போனவர், சாமி உங்களுக்கு யாரு வேணும்? இவர் இடுப்புல துணி கட்டி இருப்பார். அவர் பேரு ஜெகநாத சித்தர், அவரை பார்க்க. அப்படியா? ஆமா, இடுப்புல துணியை கட்டிக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டே போகுமே பைத்தியம், அந்த பைத்தியமா அந்த குடிசையில இருக்கு அப்படின்னாராம். இவர் அதை கேட்டுக்கிட்டு இங்க வந்துட்டார். வந்த உடனே இந்த ஜெகநாத சித்தர் என்ன கேட்டார் தெரியுமா? வழியில யாரையோ பாத்தியா? அவர்கிட்ட என்ன பத்தி கேட்டியா? அவர் என்ன பைத்தியம்னு சொன்னாரா? அந்த ஆளை போய் கும்பிடு, நான் உண்மையாவே பைத்தியம்தான். யாரு சொன்னா? அதுதான் சித்தர். என்ன பைத்தியம் இது? ஞான பைத்தியம். பகவான் ராமகிருஷ்ணர் எப்படி காளி பைத்தியமோ அது மாதிரி இது ஒரு ஞான பைத்தியம். உலகத்திலே உள்ளவர்கள் சித்தர்களை பித்தர்கள் என்கிறார்கள். நம்ம தலைகீழா போறான்னு எல்லாரையும் பார்த்து சொல்றோம், நம்ம தான் தலைகீழா நிக்கிறோம். மறந்துடப்படாது. ஞானிகளை சித்தர்களை பித்தர்கள் என்று சொல்லுவது பழக்கம். இவர் சொல்றார், நாம் பைத்தியம். ஐரோப்பாவில் போர் நடக்கும். நாளே சில செய்தியை சொல்லுவார், மறுநாளைக்கு அது பேப்பர்ல வரும். அமெரிக்காவிலிருந்து சுப்பிரமணியன் என்பவர் வரப்போகிறார், ஒரு பெரிய சித்தர், நான் அவருக்கு வேண்டியவன்.
அந்த சுப்பிரமணியம் சுவாமி ஹவாயிலே அமெரிக்காவிலே மிகப்பெரிய ஆசிரமத்தை தயார் பண்ணி வைத்து முருக பக்தராக உலகமெல்லாம் முருக பக்தியை பரப்பி கொண்டிருக்கிறார். ராத்திரி நேரத்தில் இப்போ கூட இந்த ஜெகநாத சித்தருடைய சமாதியில இருந்து உஸ்ஸுன்னு ஒரு சத்தம் கேட்குது. பல பக்தர்கள் அந்த இடத்துக்கு போய் வழிபாடு செய்கிறார்கள். சுவாமி அருள் செய்கிறார். ஒரு சமயம் சாமி பேசிக்கிட்டே இருந்திருக்கார். பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது இந்த கையை தேய்ச்சிருக்கார். சம்பந்தம் இல்லாத காரியம். சம்பந்தம் இல்லாத காரியத்தை பண்ணுனா பைத்தியம்னு பேர். கையை பார்த்தா கருப்பா இருக்கு. அது எப்படி தெரியல. என்ன சாமி தேய்ச்சிங்க? ஒண்ணுமில்ல, தமிழ்நாட்டில் ஒரு ஊர் கோயில்ல சேலை திரைச்சியில தீப்பிடிச்சிருச்சு, அணைச்சு விட்டேன். கை கருப்பா கிடக்கு, கறி. ஒரு மாசம் கழிச்சு தெரியுது சிதம்பரம் கோயில்ல திரைச்சியில தீப்பிடிச்சு உடனே சரியா போச்சுன்னு. சிதம்பரம் எங்கே இருக்கு, தாப்பா எங்கே இருக்கு? இதெல்லாம் இவர் செய்த கதைகள். இன்னொரு பொண்ணு கர்ப்பப்பையில கட்டி, சாமி 3 பெண் குழந்தை, இப்ப ஆண் குழந்தை பிறக்கும்னு நினைச்சேன், கர்ப்பப்பையில கட்டி காலில் விழுந்து அழுதது. ஜெகநாத சித்தர் ஆசீர்வாதம் பண்ணார், தீர்த்தம் கொடுத்தார். ஒரு கவலையும் படாதேன், கடவுள் கட்டளையினாலே கட்டி கரையும் மகன் பிறப்பான். கட்டி கரைஞ்சது, மகன் பிறந்தான். இப்படி நிறைய செய்திகள். யோக சுவாமியோடு தொடர்புகள் அப்படின்னு கடிதாசி எழுதுவார். ஆன்மீக வழிகாட்டி வள்ளல் பெருமான். கடைசி காலத்துல சமாதி வையின்னு சொல்ற பொழுது 3 மாதத்துக்கு முன்னால சமாதி வேலை ஆரம்பிச்சிருக்கார். சமாதிக்கு 3 மாசம் முன்னால பொன்னுசாமியை கூப்பிட்டு இருக்கார். இந்த இடுப்பு துணி, ஒரு திருவோடு, ஒரு ஆசன பலகை, ஒரு சங்கு, நாம் போட்டிருக்கிற பாதுகை, ராமலிங்க வள்ளலார் படம், இதையெல்லாம் அப்படியே வச்சு சமாதி வைக்கணும். உயிர் எழுதினார். இந்த 3 பேர் இந்த இடத்துக்கு பொறுப்பு. கையில வச்சிருந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்தார். நான் சமாதியான பின்னாலே இந்த இடத்தில் ஒரு கோயில் கட்ட வேண்டும். 1959 ஜனவரி மாசம் 25ஆம் தேதி தைப்பூசம் காலையில 4 மணி மர மேடையில் பத்மாசனத்தில் அமர்ந்தார். 145 வயசு. தைப்பூசம் அப்படியே அடங்கிட்டார். உச்சந்தலை குழந்தையினுடைய உடம்பு மாதிரி நெழுநெழுன்னு இருந்திருக்கு. சாதாரண குழந்தை வெயிட் இல்லாம இருந்திருக்கு. சுவாமி சத்யானந்தா வந்து சமாதியில் வைத்தார். ஆலயம் கட்டினார்கள். இன்றைக்கு அந்த ஆலயம் மிக சிறப்பானதாய் இருக்கிறது. இவருக்கு பெயர் சுவாமி ஜெகநாத சித்தர். மலேசியாவிலே தாப்பாவிலே இவருக்கு ஆலயம் கட்டி இருக்கிறார்கள். சித்தர்கள் உலகமெங்கும் பறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா உலகமும் இறைவன் ஆலயம். பாண்டிச்சேரியிலே அரவிந்தாசிரமம் என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆசிரமத்திலே மகான் அரவிந்தருக்கு பின்னால் அந்த ஆசிரமத்தை வளர்த்தவர் அன்னை மிரா அல்பாசா. அன்னை என்றும் மதர் என்றும் பாண்டிச்சேரியில அத்தனை பேரும் கொண்டாடுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை சிந்தனைகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சங்க காலத்தில் ஒரு பாட்டு உண்டு. சங்க இலக்கியத்தில் புறநானூத்தில் உள்ள பாட்டு, கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி அப்படின்னு அந்த ராஜாவுக்கு பேரு. அவன் ஒரு பாட்டு எழுதினான். இந்த உலகம் எதனால இருக்கு? எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எதனால இருக்கு? சூரியனாலயா, சந்திரனாலயா, யாரால? அதெல்லாம் கிடையாது. சில மனிதர்களால் இருக்கிறது. மனிதர்கள்னா அவங்க யாரு? அழகான பாட்டு அது. தனக்காக வாழ மாட்டார்கள், பிறர்க்காக வாழ்வார்கள். அவர்கள் இருப்பதனாலே இந்த உலகம் இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாலே தமிழ் சிந்தனை. உண்டாலம்மை இவ்வுலகம் இனிதன தமியராய் உண்டலும் இலரே. தானே சாப்பிட மாட்டார்கள், முனிவிலர் துஞ்சலும் இலர். பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனில் உயிருங்கொடுக்குவர், பழி எனில் உலகுடன் பெரினும் கொள்ளலர். புகழ்னா உயிரையாவது தருவார்கள், உயிரையும் தருவார்கள். பழின்னா புலகத்தோட வந்தாலும் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள்.
முனிவில்லாதவர்கள், கோபம் இல்லாதவர்கள், இறப்பில்லாதவர்கள். ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? அவர்கள் தமக்கென வாழா நோந்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. தங்களுக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்கிறார்கள். அவர்கள் இருப்பதால் இந்த உலகம் இருக்கிறது. உண்டாலம்மை இவ்வுலகம். ஒரு பாண்டிய ராஜா அந்த காலத்தில் அப்படி பாடியிருக்கார். இந்த சான்றோர்கள் இருக்கிறதுனாலே உலகம் இருக்கிறது. திருவள்ளுவர் சொல்லுவார், பண்புடையார் பட்டுண்டு உலகம். அது இல்லைன்னா அது என்ன ஆகும்? மண்புக்கு மாய்வது மண். அப்படிப்பட்ட சான்றோர் வரிசையில் பாண்டிச்சேரியில் வாழ்ந்த மிரா அல்பாசா என்ற அன்னையாரை பற்றி நாம் இன்றைக்கு அவர்களை வணங்கி அவர்கள் வாழ்க்கையை சிந்திக்க இருக்கிறோம். சித்தர் வரிசையில் இவரை சேர்க்கலாமா? தாராளமாக சேர்க்கலாம். ஏன் தெரியுமா? உலக மக்கள் வாழ்வதற்காக வாழ்வதர்கள் சித்தர்கள். மேலே இருந்து ஒரு ஒளி இறங்கும், அதை நான் வாங்கி உலகத்துக்கெல்லாம் தருவேன். இந்த உடம்பு உனக்கு முக்கியமல்ல, இதைவிட சிறப்பான உடம்பு ஒன்று இருக்கிறது. அந்த உடம்பினாலே எல்லாவற்றையும் ஆட்கொள்ளலாம். தீய சக்திகள் நல்ல சக்திகள் ரெண்டு உலகத்தில் உண்டு. தீய சக்திகளை தடுத்து நல்ல சக்திகளை வளர்த்தால் உலகம் வாழும் என்று தமக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்து கிட்டத்தட்ட 95 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரியிலே பெரும் சேவை செய்தவர்கள் அன்னையார். அன்னைன்னு சொன்னாலே புதுச்சேரியிலே மிரா அல்பாசாவைத்தான் குறிக்கும். பகவான் அரவிந்தர்னு அவர் சொல்றது. அலிப்பூர் ஜெயிலில் இருந்தாராம் 1 வருஷம். எதுக்காக ஜெயிலுக்கு போனார் அரவிந்தர்? தேசத்துக்காக, தொண்டுக்காக, விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக அலிப்பூர் ஜெயிலில் கொண்டே போட்டாங்களாம். ஜெயிலில் பார்க்கிறாராம், எங்க பார்த்தாலும் கிருஷ்ணனா தெரியுதான். ஜெயிலர் ஒரு கிருஷ்ணன், கூட இருக்கவங்கெல்லாம் கண்ணன், சிறை கம்பிகள் கண்ணன். ஆச்சரியம். ஏன் தெரியுமா? சிறையில தானே கிருஷ்ணன் பிறந்தான். இவருக்கு அந்த ஞானோதயம் சிறையில் கிடைத்தது. அதுக்கப்புறம் வெளியில் வந்த மகான் அரவிந்தர். ஐசிஎஸ் பாஸ் பண்ணவர், கல்கத்தாவிலே மிக புகழ் படைத்தவர். தாகூரை தந்தது கல்கத்தா, நேதாஜியை தந்தது கல்கத்தா. அங்கே தோன்றிய மகான் அரவிந்தர் எங்கெங்கேயோ சுத்தி பாண்டிச்சேரிக்கு வந்தார். இவரை பிரான்சிலே, பாரிஸிலே இருந்த ஒரு பெண் அடையாளம் கண்டு கொண்டாள். அந்த பொண்ணுக்கு 12 வயசு இருக்கும். ராத்திரி தூங்குற பொழுது யாரோ வந்து முன்னால நிக்கிற மாதிரி இருக்கும். தாடியோட, மீசையோட. யார் இவர்? இந்த ஆள் யார்? இவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆன்மீக அலை உண்டாகிறது. என் மனத்துக்குள்ளே இறை காட்சி தெரிகிறது. இவர் யார்? குருநாதர். இவருக்கு என்ன பேரு? இவர் எந்த நாட்டில் இருக்கிறார்? பிரான்சில் இருக்காரா, ஜெர்மனியில இருக்காரா, இங்கிலாந்துல இருக்காரா? அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இவரை பார்த்த மாத்திரத்தில் குருவை கண்ட சீடனுக்கு என்ன உணர்வுகள் உண்டாகுமோ அந்த பெண்ணுக்கு அந்த உணர்வுகள் உண்டாயின. இவருக்கு என்ன பேரு வைக்கலாம்? கிருஷ்ணான்னு பேரு வச்சாலாம். எங்க? பாரிஸிலே வாழ்ந்த பெண். அந்த கிருஷ்ணன் தான் பின்னாலே அரவிந்தர். அந்த பெண் தான் மிரா அல்பாசா. அவருடைய வாழ்க்கையை இதற்கு முன்னால் நாம் கொஞ்சம் சிந்தித்திருக்கிறோம். இப்பொழுது அந்த வாழ்க்கை வரலாற்றை தொடர்கிறோம். 1878 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி மிக முக்கியமான நாள். பாரிஸிலே மௌரிஸ் அல்பாசா அவங்க அப்பாவுக்கு பேரு, மாதில்தா இஸ்மாலன் அவங்க அம்மாவுக்கு பேரு. முன்னால ஒரு அண்ணன், அப்புறம் இந்த பொண்ணு. இந்த பொண்ணு இளவரசி. இந்த பொண்ணுக்கு என்ன பிறப்பின் நோக்கம்? நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதுதான் பிறப்பின் நோக்கம் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தா. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் அன்னை வயிற்றினிலே. பின்னாலே அது நல்லதாவதும் கெட்டவதாவதும் அன்னை வளர்ப்பினிலே. அது மாதிரி தாய் என்ன சொல்லி கொடுத்தா? உன் கடமையை செய், அதுதான் முக்கியம். 2 கை கடவுள் கொடுத்திருக்கார். எதுக்கு? இந்த கை சாப்பிடுறதுக்கு, இந்த கை எதுக்கோ அப்படின்னு சொல்லப்படாது. ஒரு கையினால் கடமையை பிடித்துக்கொள், ஒரு கையினால் கடவுளை பிடித்துக்கொள், வாழ்க்கை சிறப்பாயிருக்கும். சின்ன வயசுல அம்மா சொல்லி கொடுத்தா. 4 வயசு இந்த பொண்ணுக்கு. பேர் என்ன சொன்ன? மிரா அல்பாசா.
4 வயசு பொண்ணு அப்படியே தியானத்துல உட்காருமா. அது எப்படி சார் தியானத்துல உட்காரும்? நம்ம வீட்டு பையன் எதையோ எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான் 3 வயசுல. இந்த பொண்ணு 4 வயசுல தியானத்துல உட்காரும். எதனால? பழைய பிறவி, போன ஜென்மம் தொடர்பு. வினைதான் உடம்பு, வினைக்கேற்ற உடம்பு. நீங்க பண்ண வினைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு, நாம் பண்ணின வினைக்கு தகுந்த மாதிரி எனக்கு உடம்பு. வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது. சங்க இலக்கிய மணிமேகலை. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினை முடிந்தால் தினை போதளவும் நில்லாது. பட்டினத்து சாமி. ஏதோ பழைய காலத்து தொடர்பு, போன ஜென்மத்து வினை. இந்த குழந்தை 4 வருஷத்துல தியானத்துல உட்காருது, கண்ணை முடிக்குது, காட்சிகள் கிடைக்கின்றன, மகிழ்ச்சியா உட்கார்ந்து இருக்கு. அம்மா கூப்பிடுறா, சர்ச்சுக்கு போகலாமா? இல்லை, அதைவிட ஒரு சிறப்பான காரியத்தில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். அப்பா கூப்பிடுறார், வெளியில போயிட்டு வரலாமா? இல்லை, நான் அதைவிட ஒரு முக்கியமான காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். யாரு? 4 வயசு பிள்ளை. நம்ம ஊர்ல 3 வயசு ஞானசம்பந்தர் தோடுடைய செவியன்னு பாடுறார். கல்கத்தாவிலே 3 வயசு சாரதாமணி தேவியார் ராமகிருஷ்ணரை இவர்தான் என் கணவர்னு கைய காட்டுறார். மெய்கண்டார் 3 வயசுல சிவஞான போதம் பாடக்கூடிய தகுதியை பெற்றார். இந்த பொண்ணு பிரான்ஸ்ல 4 வயசு தியானத்துல உட்கார்ந்துருச்சு. ஞானத்துக்கு நாடு கிடையாது, எங்க வேணாலும் உண்டாகும். ஆனால் ஒன்று, எல்லா ஞான சான்றோர்களுக்கும் தலைநகரமாயிருப்பது இந்தியா. அதை இந்த பெண் நிரூபித்து காட்டினாள். 4 வயசு பொண்ணு. பள்ளிக்கூடத்துக்கு போனா வீராதி வீரமுள்ள பொண்ணு. ஆனா பார்த்தா அப்படி தெரியாது. எல்லாரும் இந்த பெண்ணை பார்த்தால் மரியாதை செய்தார்கள். ஒரு 7 வயசு பையன், ஒரு முரட்டு பையன், எல்லா பெண்களையும் கேலி பண்ணுவான், கண்டவாயில பேசுவானா. இந்த பொண்ணு பக்கத்துல போயிருக்கு, 2-3 நாள் என்னமோ சொல்லி இருக்கான், பொறுத்து பொறுத்து பார்த்திருக்கு, முடியல. ஒரு நாள் அவனை அப்படியே தலைக்கு மேல தூக்கி தட்டாமால சுத்தி வீசிருச்சு. இந்த பொண்ணு மாதிரி அவனுடைய எடை 2 பங்கு. எப்படி தூக்கினாள்? இவளுக்குள் ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்கிறது. அவன் அரண்டே போனான். என்னடா இந்த சின்ன பொண்ணு நம்மளை தலைக்கு மேல தூக்கி இப்படி சுத்தி வீசிருச்சே. அவனுக்கு ஒரு பயம் வந்தது. பின்னால் மகான் அரவிந்தர் சொன்னார், நீங்கள் காளியை பார்த்ததில்லையா? பாருங்கள், உள்ளே உட்கார்ந்து இருக்கிறாள். யாரு? மிரா அல்பாசா, காளியினுடைய அவதாரம் என்று பகவான் ராமகிருஷ்ணர் சாரதையை சொன்னார். அதே மாதிரி அரவிந்தர் இந்த பெண்ணை பற்றி பின்னால் சொல்ல இருக்கிறார். பிள்ளைகள்லாம் ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்களை பூரா ஒரு கட்டடத்தில் போட்டு பூட்டி விட்டாங்க. வெளியில பையங்க காவலுக்கு நிற்கிறான், யாரும் தாண்டி போகக்கூடாது. இந்த பொண்ணு வெளியில வந்துதா, எல்லாரும் நிக்கிறானா. வெளியில யாரு வந்தா வெளியே நிக்கிற பையங்க தகராறு பண்ணுவான், அடிப்பான், என்னமாவது செய்வான். இந்த பொண்ணு மிரா பக்கத்துல வந்தாள். நின்னவன் பூரா 2 பக்கத்திலையும் விலகிட்டான், வழிவிடுறான். மகாராணி போற மாதிரி போகிறாள். இவளுக்குள் ஒரு பெரிய அமானுஷ்யமான சக்தி இருக்கிறது. இதைத்தான் சான்றோர்களும் ஞானிகளும் இறைக்காட்சி என்றார்கள். இந்த பொண்ணுக்கு இளைய வயதில் தியானம் கிடைத்தது, கிருஷ்ணனுடைய காட்சி கிடைத்தது, சித்து ஞானம் கிடைத்தது. அதென்ன சித்து ஞானம்? சித்தர்களுக்கு இருந்த ஞானம் சித்து ஞானம். ஞானம்னா என்ன? அறிவின் முதிர்ச்சி. நமக்கு இருக்கிற அறிவு சிற்றறிவு, கடவுளுக்கு இருக்கிற அறிவு பேரறிவு, அவனுக்கு வாலறிவன்னு பேரு. நம்ம ஞானத்தை விட சித்தர்கள் ஞானம் அதிகம், அதுக்கு பேரு சித்து ஞானம்னு பேரு. இந்த அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க? சித்து ஞானம்னா இப்ப நம்ம இருக்கிறோம், நமக்கு உடம்பு தெரியும், உலகம் தெரியும், அவ்வளவுதான். இந்த உலகத்துல ஏகப்பட்ட சக்திகள் சுற்றி கொண்டே இருக்கின்றன. அது நமக்கு தெரியுமோ? தெரியாது. இந்த அம்மா சொல்றாங்க, தீய சக்தி இருக்கு, நல்ல சக்தி இருக்கு, எல்லாம் உலகம் பூரா பரவி கிடக்கு. சார், நம்ம கண்ணுக்கு தெரியலையே. நம்ம கண்ணு ஊனக்கண்ணு, அந்த அம்மாவுடைய கண்ணு ஞான கண்ணு. அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த உடம்பை விட்டுட்டு வெளியில் வா. வெளியிலையா?
ஐயோ இந்த உடம்பை விட்டுட்டு உயிர் வெளியில போனா கதை முடிஞ்சில்ல போயிடும் நம்ம நினைக்கிறோம். அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? செய்யலாம், சாதிக்கலாம், இந்த உடம்பை விட்டு விட்டு வெளியில் வா, அப்பொழுது உனக்கு எல்லா விதமான சக்திகளும் தெரியும், தீய சக்தி நல்ல சக்தி எல்லாம் தெரியும். நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம வீட்டில் நல்ல படங்களை வச்சு கும்பிடணும், நல்ல தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி அதெல்லாம் படிக்கணும். படிச்சா தீய சக்திகள் வீட்டை விட்டு ஓடி போயிடும், நல்ல சக்திகள் இருக்கும். நம்ம கண்ட பாட்டை வீட்டில் போட்டோம்னா தீய சக்தி வீட்டில் வந்து மொத்தமா உட்கார்ந்துக்கிறோம். அப்ப நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு மனோவியாதி உண்டாகும். மனோவியாதியை மாற்ற வேண்டுமா? தேவாரம் படி, திருவாசகம் படி, திருவாய்மொழி படி, கடவுளுடைய திருநாமத்தை சொல், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, விநாயகர் அகவல் படி. படிக்க 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 தீய சக்திகள் ஓடிவிடும். இதை நிரூபித்து காட்டியது மிரா அல்பாசா. அல்ஜீரியாவுக்கு போனாங்க அம்மா. அம்மாங்க கூடாது, குழந்தை அந்த காலத்துல. தியோன்னு ஒருத்தர், அவர் இந்த ஆராய்ச்சி ரொம்ப பண்ணவர். எந்த ஆராய்ச்சி? சித்து ஞானம். சித்து ஞானம்னா என்ன? இந்த உடம்பை விட்டுட்டு வெளியில வந்து உலகிலே இருக்கக்கூடிய தீய சக்திகளை மாற்றி நல்ல சக்திகளை அதிகமாக்கி இந்த உலக மக்கள் துன்பத்தை தீர்ப்பது. இதுக்குத்தான் சித்து ஞானம்னு பேர். இந்த சித்து ஞானத்தை கண்டுபிடித்தவர் மகான் அரவிந்தர், வளர்த்து கொடுத்தவர் அன்னை மிரா. தியோன்னு ஒருத்தர் அல்ஜீரியாவில். இந்த அம்மா அவரை பார்த்து அவர்கிட்ட தான் இதை கத்துக்குச்சு. அவருடைய மனைவி அவரோட கெட்டிக்காரி. இதுல ஒரு நாள் என்ன ஆச்சான், அந்த அம்மா கிட்ட, அந்த அம்மாவுக்கு பேரு திருமதி தியோன், நம்ம அப்படியே வச்சுக்குவோம், திருமதி தியோன். திருமதி தியோன் கிட்ட ஒரு ஆள் வந்திருக்கான், கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளு. அப்படி வந்து உட்கார்ந்து இருக்கான். இந்த அம்மாவுக்கு பேசணும், ஆனா அவன் கொஞ்சம் பேச்சு சரியா வரல, ரொம்ப கடுமையா பேசுறான். இந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, முடியல. அவனுக்கு இந்த அம்மாவுக்கு நடுவில் ஒரு மேஜை இருக்கு. அவன் அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கான், இந்த அம்மா திருமதி தியோன் இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒன்னும் பண்ணல, பேசாம ஒரு பார்வை தான் பார்த்தாங்க. மேஜைய தொடல. மேஜை அங்கே இருந்து அசைஞ்சு 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 அவனை போய் அசைய விடாம பிடிச்சிக்கிச்சு. அப்படியே அவன் மேல போய் மேஜை மோதுது. அவன் பயந்து ஓடி போயிட்டான். இதையெல்லாம் சாதிக்கலாம். இந்த உடம்பை விட்டுட்டு வெளியில் வந்தால், அதைத்தான் நம்ம ஆவின்னு சொல்றோம். சில பேர் பேயின்னு சொல்லி பயப்படுறான். இந்த உடம்பை விட்டுட்டு வெளியில் வந்தால் அந்த ஆவி இந்த உடம்பை பார்க்கும். அந்த ஆவிக்கு ஆற்றல் அதிகம். இதுதான் சித்து ஞானம். இந்த ஞானத்தை பெற்றவர் நம்முடைய அம்மையார் மிரா அல்பாசா. அந்த காலத்துல இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பிரான்ஸ்ல கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு குழந்தையும் பிறந்தது. அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துல அந்த கணவர் விலகி போயிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் நடந்தது, பால் ரிச்சர்ட் அப்படிங்கிறவரோட. இந்த பால் ரிச்சர்ட் இருக்கார, இவர் வந்து கொஞ்சம் ஆன்மீக விருப்பம் உள்ளவர். ரெண்டு பேரு மனமும் ஒத்து போச்சு. இந்த பால் ரிச்சர்ட் கொஞ்சம் அரசியல்லையும் இருப்பார், ஆன்மீகத்திலையும் இருப்பார். அந்த காலம் பாரிஸ்ல இருந்தவரா. நம்ம பாண்டிச்சேரி அந்த காலத்துல பிரெஞ்சுக்கு உட்பட்டதா, அதனால அங்க ஓட்டு போட வேண்டியவங்கள்லாம் இங்க இருந்தாங்க. அதாவது பாரிஸ்ல யாருக்கெல்லாம் ஓட்டுரிமை இருந்துச்சோ அதுல கொஞ்சம் பேரு நம்ம புதுச்சேரியில் வசித்தார்கள். இவங்களை எல்லாம் வந்து பார்க்கணும், ஒரு அரசியல் கட்சிக்கு ஓட்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பால் ரிச்சர்ட், அதாவது நம்முடைய மிரா அல்பாசாவுடைய கணவர், அங்கிருந்து புறப்பட்டு பாண்டிச்சேரிக்கு வந்துட்டார். பாண்டிச்சேரிக்கு வந்தா கிட்டத்தட்ட 1912 ஒட்டிய காலகட்டம். அங்கே பாரதியார் இருக்கிறார், வாவேசு ஐயர் இருக்கிறார், சீனிவாச ஐயங்கார் இருக்கிறார், மிக புகழ்பெற்ற மகான் அரவிந்தர் இருக்கிறார். அத்தனை பேரும் அரவிந்தரை கண்டு வணங்குகிறார்கள். பெரிய ஞானி. குள்ளச்சாமின்னு ஒரு சித்தர் இருக்கிறார். ரொம்ப பேரு சித்தர்கள், 16 பேருக்கு மேல் வாழ்ந்த இடம் பாண்டிச்சேரி. தொல்லைக்காது சாமின்னு ஒருத்தர், அவங்கெல்லாம் அங்க வாழ்ந்த சித்தர்கள். அதிலே அரவிந்தர் தலைமை தாங்குகிறார். ரொம்ப பேச மாட்டார், ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி கொண்டிருந்தவர் மகான் அரவிந்தர். நம்ம பால் ரிச்சர்ட் அங்க வந்த உடனே மகான் அரவிந்தரை பார்த்துட்டார். ஒரு தரம் பார்த்தார், 2 தரம் பார்த்தார்,
பேசினார். என்ன புரிஞ்சுது? என்னுடைய மனைவியினுடைய எண்ண அலைகளுக்கு தகுந்த தீனி கொடுக்கக்கூடியவர் இந்த மகான், வேற யாராலையும் முடியாது. சுவாமி விவேகானந்தர் அவங்க ஆசிரியர்கிட்ட போய் கேட்டாராம், நீங்கள் கடவுளை பார்த்ததுண்டா? அந்த ஆசிரியர் என்ன சொன்னாராம்? பார்த்ததில்லை. முதல்ல என்ன கேட்டாரு? கடவுள் உண்டான்னு கேட்டாராம். அந்த ஆசிரியர் உண்டுன்னாராம். அப்புறம் கேட்டாரா, நீங்க பார்த்ததுண்டா? நான் பார்க்கவில்லை. அப்படின்னா கடவுள் பொய் கிடையாது. இவர் என்ன சொன்னாரா ஆசிரியர்? அப்பா நரேந்திரா, உன்னுடைய பசி யானை பசி. இந்த யானை பசிக்கு தீனி போட கல்கத்தாவிலே ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அவருக்கு பெயர் தட்சிணேஸ்வரத்து சாமியார் மகான் பகவான் ராமகிருஷ்ணர் அப்படின்னாராம். அது மாதிரி அந்த பசிக்கு தீனி போடுற அளவு தகுதி வாய்ந்த ஆள் வேணுமில்ல. ஊவே சாமிநாதையருடைய தமிழ் பசிக்கு தீனி போடக்கூடிய ஆற்றல் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு கிடைச்சது. நரேந்திரனுடைய ஞான பசிக்கு தீனி போடக்கூடிய ஆற்றல் பகவான் ராமகிருஷ்ணருக்கு கிடைச்சது. இப்போ மிரா அல்பாசா, இவளுடைய ஞான பசி, கடவுளை பற்றிய சிந்தனை, ஆத்ம விசாரணை, இதற்கெல்லாம் தீனி போடக்கூடிய ஒரு பெரிய குருநாதர் இதோ இங்கே அரவிந்தர் என்ற பெயரில் பாண்டிச்சேரியில் இருக்கிறார். பால் ரிச்சர்ட் கண்டுபிடிச்சு விட்டார். நேர பாரிஸுக்கு போனார். மனைவி கிட்ட விஷயத்தை சொன்னார். அந்த அம்மா உடனே புறப்பட்டு போய் பார்க்கணுங்கிறாங்க. 1914 ரெண்டு பேரும் புறப்பட்டு இங்க வர்றாங்க. 1914 வந்து பகவான் அரவிந்தரை அந்த அம்மா பார்க்கிறாங்கல்ல. ஓ, நான் கனவில் கண்ட கிருஷ்ணன் இவன்தான். கனவுல யாரையோ பார்த்தாங்களே, அவனுக்கு கிருஷ்ணன்னு பேரு வச்சாங்களே, இவர்தான். இதே மாதிரி தாடி மீசை, இதே முகம், அருள் வழங்கக்கூடிய கண்கள், இவர்தான் என்னுடைய குருநாதர். அந்த அம்மாவுக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு 38-40 வயசுக்குள்ளே இருக்கும். அந்த அம்மா இவரை பார்த்த உடனே என்னுடைய குருநாதர். ஒரு வருஷம் இங்கே இருந்தாங்க நம்ம பாண்டிச்சேரியில. அவரோட பழகினார்கள், அவரை பற்றி தெரிந்து கொண்டார்கள். ஆர்யா என்று ஒரு பத்திரிகை உண்டாக்கினார்கள். பல ஞான செய்திகள் அங்கே இருந்து வந்தன. அந்த அம்மா எழுதுறாங்க, மிரா அல்பாசா அம்மா, மகான் அரவிந்தர் வாயிலிருந்து சொல்லுவார், அதெல்லாம் என் கை வழியாக பத்திரிகைக்கு வந்து சேரும். சில சமயங்களில் சொல்ல மாட்டார், நினைப்பார், அதுவும் என் கை வழியாக பத்திரிகைக்கு வந்து சேரும். அப்படி ஒரு குருநாதர், அப்படி ஒரு சிஷ்யை, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஞானம். அதனாலே ஒரு வருஷம் வாழ்ந்தார். 1914 ஒட்டி முதல் உலக மகா யுத்தம் தொடங்கிவிட்டது. பாரிஸுக்கு போகணும், இராணுவத்தில் என் சேவையை செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பால் ரிச்சர்டு நினைக்கிறார். உடனே என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் புறப்பட்டு பாரிஸுக்கு போயிட்டாங்க. ஒரு வருஷம்தான் பாண்டிச்சேரியில் அம்மா அப்பா இருந்தாங்க. 1915 ஆண்டு பிப்ரவரி மாதம் தேதி 22/2/1915. அப்போ இவங்க ரெண்டு பேரும் திரும்பிட்டாங்க பாரிஸுக்கு. ஆனா மனசு முழுக்க பாண்டிச்சேரியில இருக்கு. இந்த மகானோடு பேசினேன், இந்த மகானோடு கொஞ்ச காலம் இருந்தேன், மீதி காலத்தையும் கழிக்க வேண்டும், வேறு வழியில்லை. பாண்டிச்சேரியில் இருப்பதற்கு பதிலாக இப்பொழுது பாரிஸில் இருக்கிறேன். உடம்பு பாரிஸில் இருக்கிறது, உள்ளம் பாண்டிச்சேரியில் மகான் அரவிந்தருடைய திருவடிகளில் கிடக்கிறது. கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகள் இருந்துவிட்டு அன்னையார் பாண்டிச்சேரிக்கு திரும்பினார்கள். அதற்கு அப்புறம்தான் அரவிந்த ஆசிரமத்தினுடைய சிறப்பான புகழ்பெற்ற வாழ்க்கை தொடர்கிறது. பாரிஸிலே கொஞ்ச காலம் வாழ்கிறார் மிரா அல்பாசா. அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பாண்டிச்சேரியில் அன்னை என்று சொல்லப்பட்டவர், மதர் என்று போற்றப்பட்டவர், அரவிந்தருடைய சிஷ்யையாக திகழ்ந்தவர். அவரை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஓராண்டு பாண்டிச்சேரிக்கு வந்தார், பார்த்தார் அரவிந்தரை. உலக மகா யுத்தத்துக்காக திரும்பவும் பாரிஸுக்கு போய்விட்டார். அங்கே என்ன ஆச்சு தெரியுமா? பல வியாதிகள்,
அதில் ஒரு வேடிக்கை, ஒரு சமயம் இவருக்கே ஒரு பொல்லாத நோய் வந்து விட்டது. தடுக்க பார்க்கிறார், முடியவில்லை. உடம்பு ரொம்ப அலுத்து போய்விட்டது. கடவுளிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். தீய சக்திகள் அதிகமாய் இருக்கின்றன, அதனால் இந்த நோய் பரவி இருக்கிறது. கடவுளே என்ன செய்யலாம்? கடவுள் மனசுக்குள் பேசுகிறார், கவலைப்படாதே, நல்ல சக்திகள் அதிகரிக்கும். இந்த நேரத்திலே கணவர் ஜப்பானுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அம்மையாரும் ஜப்பானுக்கு சென்றார்கள். 1916 இருந்து 1920 வரைக்கும் அன்னையார் ஜப்பானில் வாழ்ந்தார்கள். ஜப்பான் மக்கள் சுறுசுறுப்பானவர்கள், சுத்தமானவர்கள், மலர்களிலே ஈடுபாடு கொண்டவர்கள். அன்னையாருக்கும் மனம் மலர்கள் பால் சென்றது. வீட்டிலே மலர்களை வைத்து வழிபாடு செய்யுங்கள். காலையில் எழுந்ததும் மலர்களின் முகத்தில் விழியுங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாயிருக்கும். அரவிந்தருக்கு பிடித்தது செந்தாமரை, அன்னையாருக்கு பிடித்தது வெண்தாமரை. மல்லிகைப்பூ, ரோஜா எல்லாவற்றையும் பாருங்கள். ஒன்னொன்ன பார்த்தால் ஒவ்வொரு ஆற்றல் கிடைக்கும். இதெல்லாம் அம்மையார் கண்டுபிடிச்சது. இன்னைக்கு அரவிந்தாசிரமத்துக்கு போய் பாருங்கள், அத்தனை பூக்கள் அப்படியே சிரிக்கும். தாயுமான சுவாமி சொல்லுவார், கடவுளே இந்த பூவை பறிச்சு உனக்கு நான் எப்படி பூஜை பண்றது? இந்த பூ கிட்ட போனனா, பூவை பார்த்தனா, பூவுக்குள்ளே உன்முகம் தெரிகிறது. உன்னையே பறிச்சு உனக்கு எப்படி நான் அர்ச்சனை பண்ண முடியும்? பண்ணேன் உனக்கான பூசை ஒரு வடிவிலே, பாவித்திரைஞ்சகாங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன். இது தாயுமானவர் வாக்கு. அன்னையார் சொல்கிறார்கள், பூக்களை பாருங்கள், பூக்களிலே இறைவன் சிரிக்கிறான். பூக்களை வீட்டில் வைத்து நீங்கள் கொண்டாடினால் ஒவ்வொரு பூவினாலும் ஒவ்வொரு நல்ல உணர்ச்சி உண்டாகும். அது உடம்புக்கும் நல்லது, ஆன்மாவுக்கும் நல்லது. இதெல்லாம் ஜப்பானுக்கு போய் கற்றுக்கொண்டது அன்னையார். 1916 இருந்து 1920 வரைக்கும் அந்த நேரம் கடுமையான நேரம். முதல் உலக மகா யுத்தம் முடிந்து விட்டது. 1914 இருந்து 18 வரைக்கும் முதல் உலக மகா யுத்தம். ஜெர்மனியிலே உள்ள எக்ஸ்கைசர் அவன் தொடங்கி வைத்த யுத்தம் பின்னால் முடிந்தது. ஜப்பான்ல இருக்கிறார். அந்த நேரத்திலே ஜப்பானிலே ஒரு கொடிய நோய் அப்படியே பரவுகிறது. சுத்தமாய் இருக்கிறார்கள், ஆனாலும் நோய் பரவுகிறது. என்ன காரணம் தெரியவில்லை. அன்னையார் ஒரு முறை அந்த ரயில்ல போய்விட்டு வந்தார்கள். வீட்டுக்குள் வந்தார்கள், படுத்தார்கள். உடம்பெல்லாம் வலிச்சுது. அந்த நோய் இவரையும் தாக்கி விட்டது. எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த நோய் வரும், 2 நாளைக்கு இருக்கும், 3ஆவது நாள் அந்த ஆள் இறந்து போய் விடுவான். அம்மையாருக்கு ஒரே ஆச்சரியம். அது என்னடா எல்லாருக்கும் வருது, இந்த தெருவோட வருது, ஊரெல்லாம் வருது, நாடெல்லாம் வருது, ஜப்பான் பூரா இருக்கே, என்ன காரணம்? ஏதோ ஒரு தீய சக்தி. அப்படி ஒரு சிந்தனை. என்ன தீய சக்தி தெரியல. அன்னைக்கு அம்மையார் வந்தார்கள், வீட்டுக்குள்ளே வந்தார்கள். அந்த நோய் இவர்களுக்கு வந்து விட்டது. 2 நாள் ஆச்சு. இன்னைக்கு 3ஆவது நாள். 3ஆவது நாள் முடிஞ்சு போயிரும் எல்லாரும் சொல்லி இருக்காங்க. ஒரே அசதி, மல்லாக்க படுத்து கிடந்தார்கள். யாரோ தலையில்லாத முண்டம் எதிர்த்தார் போல் வருகிறது, மிக வேகமாக வருகிறது. முகம் தெரியாதில்ல, முண்டம் வந்து இவர்கள் வயிற்றில் உட்கார்ந்து விட்டது. தன்னுடைய பலத்தினாலே அழுத்துகிறது. அம்மையாருடைய உடம்பிலே இருந்து ஜீவசக்தியை, உயிர் சக்தியை உறிஞ்சுகிறது. முடிஞ்சு போய்விடும், இன்றைக்கு இறந்து போய்விடுவோம். நாம இருந்தா அப்படித்தானே நினைப்போம். அம்மையார் என்ன எண்ணார்கள் தெரியுமா? இது தீய சக்தி, இதை வெல்ல வேண்டும். தன்னுடைய ஆற்றலை எல்லாம் ஒழுங்காக குவித்தார்கள். இறைவனுடைய சிந்தனையை மனத்தில் தேற்றினார்கள். பேராற்றலோடு அவரை எதிர்த்தார்கள். எதுக்கிறதுன்னா உடம்புல சக்தி கிடையாது, மனசினால எதுக்கிறது. மனசினுடைய சக்தி, ஊக்கம். எதிர்த்த உடனே அந்த உருவம் எந்திரிச்சு ஓடி போய்விட்டது. அதோடு ஜப்பானை சேர்ந்த அந்த நோயும் ஓடி போய்விட்டது. அன்னையார் சொல்கிறார்கள், தீய சக்தி விரட்டப்பட்டு விட்டது. என்ன அர்த்தம்? உலகத்தை பாதிக்கக்கூடிய தீய சக்தியை ஒரே ஒரு மகான், ஒரு ஞானி, ஒரு சித்தன் அவன் எண்ணினால் தன்னுடைய பேராற்றலினாலே அதை விரட்டி விடலாம்.
திருஞான சம்பந்த பிள்ளையார் நோயை தீர்த்தார் என்று நம்முடைய பெரிய புராணம் பேசுகிறது. என்ன நோய்? திருச்செங்கோட்டிலே ஒரு நோய் வந்ததா, குளிர் ஜுரம். திருஞான சம்பந்த பிள்ளையார் தீர்த்தார். அது 7ஆம் நூற்றாண்டு. இது கிட்டத்தட்ட பின்னாலே 20ஆம் நூற்றாண்டு. ஜப்பானிலே இந்த பழக்கம் வந்தது. ஜப்பானிலே மர வீடுகள் எல்லாம் எரிந்தன. எல்லாம் இதனால அம்மையார் கண்டுபிடித்தார்கள். எதனால இது வந்துச்சு? நிறைய பேர் முதல் உலக மகா யுத்தத்திலே இறந்து விட்டார்கள். எப்படி இறந்தார்கள்? வெட்டுப்பட்டார்கள், குத்துப்பட்டார்கள், சுடப்பட்டார்கள். வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிற பொழுது இறந்தார்கள். கிட்டத்தட்ட தற்கொலை மாதிரி, கிட்டத்தட்ட கொலை மாதிரி. அந்த ஆன்மாக்கள் எல்லாம் தவிக்கின்றன. இந்த தலையில்லாத முண்டம் அதற்கு அடையாளம். இந்த தீய சக்திகள் தான் இந்த நோய்க்கு காரணம். எந்த நாட்டிலே இந்த மாதிரி கொலைகளும் தற்கொலைகளும் அதிகமாக நடக்கின்றனவோ அங்கே இந்த தீய சக்திகள் தலைவிரித்து ஆடும். இதெல்லாம் நம்ம கட்டாயமா தெரிந்து கொள்ள வேண்டியது. அன்னையாருடைய பேராற்றல் அந்த தீய சக்திகளை விரட்டி விட்டது. மரண தேவதைகள் அன்னையாருக்கு பயந்து ஓடிவிட்டார்கள். ஜப்பானிலே வந்த முழு காய்ச்சல் போய்விட்டது. ஜப்பானை விட்டு ஓடி போய்விட்டது. அன்னையார் ஜப்பானுக்கு போனதுனால ஜப்பானுக்கு அந்த பெருமை கிடைத்தது, அந்த புண்ணியம் கிடைத்தது. அன்னையார் மீண்டும் பாண்டிச்சேரிக்கு வருகிறார்கள். 1920 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி பாண்டிச்சேரிக்கு வந்தவர்கள் அதற்கடுத்து கிட்டத்தட்ட 53 ஆண்டுகள் 1973 வரை பாண்டிச்சேரியிலேயே வாழ்ந்தார்கள். மொத்தம் 95 வயசு. அதுல 42 வயசு அந்த பக்கம் இந்த பக்கம், மிச்சம் 53 வயசு இந்தியாவில் பாண்டிச்சேரியில். அன்னையார் அவர்கள் பகவான் அரவிந்தருக்கு கீழே அமர்ந்தார்கள். அரவிந்தருக்கு 1926 சித்தி கிடைத்தது. அது என்ன சித்தி? அரவிந்தர் சொல்கிறார், மேலே இருந்து ஒரு ஒளி இறங்கும். நம்ம அத்தனை பேருக்கும் இறங்குமா? அதான் வேடிக்கை. சில பேருக்கு இந்த பிறவியில இறங்கும், சில பேருக்கு அடுத்த பிறவியில இறங்கும், சில பேருக்கு 5 பிறவிக்கு அப்புறம் இறங்கும். உன்னுடைய மனசை பொறுத்து, உன் புண்ணியத்தை பொறுத்து, உன் நல்ல சிந்தனையை பொறுத்து, உன் நல்ல செயலை பொறுத்து இந்த சக்தி உன் மீது இறங்கும். அப்படி இறங்கினால் அதுக்கப்புறம் உனக்கு பிறவி கிடையாது, நீ நிம்மதியாய் இருக்கலாம். ஆன்மாவுக்கு நிம்மதியில். அரவிந்தருக்கு 1926 ஒரு பெரிய அருட்சக்தி மேலே இருந்து இறங்கிற்று. அன்னையாரும் பல நண்பர்களும் உட்கார்ந்திருந்தார்கள். மாலை நேரம் அரவிந்தர் வருகிறார், எல்லாரையும் பார்க்கிறார். முகத்திலே ஒரு மாற்றம், ஒரு ஜோதி, தெய்வீக ஒளி. எல்லாரையும் தொட்டு ஆசீர்வாதம் செய்கிறார். அதுக்கப்புறம் அரவிந்தர் தன்னுடைய பேச்சுக்களை குறைத்து கொண்டார். எல்லாவற்றையும் அன்னையார் பால் ஒப்படைத்து விட்டார். அதுவரைக்கு அன்னையாரும் அன்னையாருடைய ஒரு தோழியும் வேற வீட்டில் தங்கி இருந்தார்கள். அன்னைக்கு 1920 ஒட்டி ஒரு பொல்லாத புயற்காற்று. பாரதியார் அந்த புயற்காற்றை பற்றி எழுதுகிறார். அப்படி புயற்காற்று அடித்தது. பாண்டிச்சேரியில வெள்ளம், பல வீடுகளுக்குள் மழை தண்ணீர். பார்த்தார் அரவிந்தர். அன்னையாரும் அன்னையாருடைய தோழியும் தங்கியிருந்த வீடு கொஞ்சம் பழைய வீடு பாண்டிச்சேரியில. அந்த வீட்டை காலி செய்து கொண்டு அவர்கள் அரவிந்தர் இருந்த வீட்டுக்கு வந்தார்கள். கிட்டத்தட்ட அரவிந்த ஆசிரமத்துக்கு அன்றைக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டது. பத்திரிகைகள் தொடங்கப்பட்டன. பல மாணவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அவங்களுக்கெல்லாம் மாணவர்கள்னு பேர் இல்லை, சாதகர்கள்னு பேர். கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல. எல்லாம் பாண்டிச்சேரியில் அங்கங்க வாழக்கூடியவர்கள். வீட்டிலேருந்து வருவாங்க, சாதனை செய்வார்கள், திரும்ப போவார்கள். இதெல்லாம் நடந்தது. உலகை உய்விக்க பராசக்தி அன்னை மிராவாக வந்திருக்கிறாள் என்று அரவிந்தர் கூறினார். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அவளிடம் சென்று கேட்டுக்கொள்ளுங்கள். அரவிந்தருடைய பேராற்றல் அன்னையார் பால் இறங்கிற்று. ஆசிரம பொறுப்புகளை எல்லாம் அன்னையார் ஏற்றுக்கொண்டார். கிட்டத்தட்ட ஆசிரமம் தவ வாழ்க்கையை தொடங்கிவிட்டது. 1950 பகவான் அரவிந்தர் சமாதியாகிறார்.
மேலே இருந்து வந்த ஒளி அவர் மீது பாய்ந்தது. அப்படியே உட்கார்ந்தபடி சமாதியாகிவிட்டார். கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு அந்த உடம்பு தேஜஸோடு இருந்தது, ஒளியோடு இருந்தது, அழுகி போகாமல் இருந்தது. எல்லோரும் கும்பிட்டார்கள். அதன் பின்னால் அந்த பேராற்றல் அன்னையாருக்கு மாற்றப்பட்டது. அரவிந்தர் அங்கே சமாதி வைக்கப்பட்டார். 1950 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்றைக்கு மகான் அரவிந்தர் சமாதியில் சேர்ந்தார். அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் ஆச்சு. அன்னையாருக்கு புதிய ஒளி இறங்கிற்று. அது என்ன தெரியுமா வேடிக்கை? 1956 மேலே இருந்து ஒரு தங்க கதவு, கடவுளுக்கு நமக்கு நடுவில் ஒரு கதவு. அந்த கதவு எப்படி இருக்கு? தங்க கதவா இருக்கு. தங்க கதவா இருந்தாலும் கடவுளை மறைக்கிறது தானே. ஜெயில்ல கதவு தங்கத்துல போட்டா என்ன, தாமிரத்துல போட்டா என்ன, ஜெயில் ஜெயில் தானே. அன்னையார் கையிலே ஒரு தங்க சம்மட்டி கிடைத்தது. அந்த சம்மட்டியினாலே அந்த கதவை உடைக்கிறார்கள். மேலே இருந்து அருள் வெள்ளம் கொட்டுகிறது. அன்னையார் மூழ்கிறார்கள். உலகம் எல்லாவற்றுக்கும் பேரருள் கிடைத்து விட்டது. மேலே இருந்து அருள் இறங்கி விட்டது. எப்போ? 1956 பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி புதிய உலகம் பிறந்து விட்டது. அன்னையார் சொன்னார்கள், நமக்கு தெரியல. குருட்சேத்திரத்துல அர்ஜுனன் சொன்னானா, கிருஷ்ணா இவங்களை எல்லாம் நான் எப்படி கொல்ல போறேன். கிருஷ்ணன் சொன்னானா, போடா நான் எப்பொழுதோ கொன்று விட்டேன். இத்தனை பேரையும், எத்தனை அக்கரோணி? 18 அக்கரோணி சேனை, 11 அக்கரோணி கௌரவர் பக்கம், 7 அக்கரோணி பாண்டவர் பக்கம், 18 அக்கரோணி சேனைகளையும் நான் எப்பொழுதோ கொன்று விட்டேன். நீ இப்பொழுது உலகத்திற்கு அதற்கு காரணமாக நிற்கப் போகிறாய் அப்படின்னு சொன்ன மாதிரி அன்னையார் சொன்னார்கள், மேலே இருந்து அருள் இறங்கி விட்டது. எனக்கு தெரிகிறது. ஆனால் அது உலக மக்களுக்கு எப்பொழுது சேரும்? அதுதான் எனக்கு புரியவில்லை. என்றைக்கு இந்த மக்கள் நல்ல வழிக்கு வருகிறார்களோ, நான் தரக்கூடிய ஞானத்தை அருந்தக்கூடிய பக்குவம் பெறுகிறார்களோ, அன்றைக்கு அந்த பேரருள் இவர்களையெல்லாம் சென்று சேரும். சூட்சும உலகத்தில் புதிய பாரதம் பிறந்து விட்டது. இந்த ஒளி நுண்ணுடம்பில் பாய்ந்து விட்டது. பருவுடம்பில் பாய்வதற்கு கொஞ்சம் நாளாகும். இதெல்லாம் எப்போ? 1956. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் அன்னையார் பாண்டிச்சேரியிலே அரவிந்த ஆசிரமத்தில் அருள் ஆட்சி செய்தார்கள். அரவிந்தருக்கு பின்னால் ஆசிரமம் என்ன ஆகுமோ என்று எண்ணிய சமயத்தில் அதைவிட சிறப்பாக நடத்தினார்கள். மதர் மிரா என்று சொல்லக்கூடிய அன்னை மிரா அல்பாசா அவர்கள் 1973 நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்னையாருக்கு கிட்டத்தட்ட 95 வயசு முடியுது. அன்னையார் அன்றைக்கு சமாதியாகிறார்கள். வானத்திலே ஒரு பேரொளி தோன்றிற்று, பல பொறிகளாக சிதறிற்று. எல்லோருடைய உடம்பிலும் அது சென்று சேர்ந்தது. அகஸ்தியர் தவம் செய்த இடத்தில் அரவிந்த ஆசிரமம் உண்டாக்கப்பட்டது. அன்னையாரை பகவான் அரவிந்தருடைய சமாதிக்கு மேலே சமாதி வைத்தார்கள். இன்றைக்கும் அரவிந்தாசிரமத்துக்கு செல்லக்கூடிய பெருமக்கள் மாலை 7 மணிக்கு அந்த சமாதியில் செய்யப்படக்கூடிய வழிபாட்டில் கலந்து கொண்டு பேரின்பத்தை அனுபவிக்கிறார்கள். அன்னையார் என்ன சொன்னார்கள்? அதுல நமக்கு முக்கியம். எதனால சித்தர்னு சொன்னேன் தெரியுமா? பல பேரை காப்பாற்றி இருக்கிறார். அதனாலதான் சித்தர்னு சொன்னேன். அவருடைய செயல்களை பின்னால பார்க்க போறோம். அவங்க சொன்னதுல முக்கியமான ஒரு செய்தி, உன்னுடைய அகங்காரத்தை நீக்கிவிடு, பாரதத்துக்கு தகுதியான குழந்தையாக மாறு. இந்தியா ஒரு தேவி, சிவனை போல அவளும் ஒரு தெய்வம். இது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அம்மா சொன்ன வார்த்தை. சீனாவில் குழந்தைய பார்த்து தாய் சொல்லுவாளாம், நீ பொய் சொல்லக்கூடாது, சரி. நீ அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, சரி. நீ பெரியவங்களை கண்டா வணக்கம் செலுத்தணும், சரி. நீ அம்மா அப்பாட்ட மரியாதையா இருக்கணும், சரி. அம்மா இப்படியெல்லாம் இருந்தா என்னம்மா கிடைக்கும்? அந்த குழந்தை கேட்குமா? அந்த அம்மா சொல்லுவாளா, இப்படியெல்லாம் இருந்தா அடுத்த பிறவியில நீ இந்தியாவில் போய் பிறப்ப.
இந்தியா எவ்வளவு பெரிய நாடு தெரிந்து கொள்ளுங்கள். நபி நாயகம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அப்படி சுத்தி வருவாராம். மசூதியை ஒரு குறிப்பிட்ட திக்கிலே நின்று ரொம்ப நேரம் கும்பிடுவாராம். என்ன இந்த திக்கிலே இவ்வளவு நேரம் கும்பிடுகின்றீர்கள் என்று கேட்டால், அங்கேதான் உலகத்துக்கு ஞானம் தரக்கூடிய நாடு இருக்கிறது, அந்த நாட்டுக்கு பெயர் இந்தியா என்று நபிகள் நாயகம் சொல்லுவாராம். இப்போ அன்னையார் சொல்கிறார்கள், இந்தியா ஒரு தெய்வம், பூ உலக நன்மைக்காக இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும். உலகத்துக்கு ஞான செல்வத்தை தந்து புதிய உலகத்தை படைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரே நாடு இந்தியா. சொன்னது யாரு? பிரான்சிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்த மிரா அல்பாசா. என் குழந்தைகளால் அஞ்சுவது என்பது முடியாது, அச்சமில்லாமல் வாழ வேண்டும். வாழ்வை துறப்பது ஆன்மீகம் அல்ல, வாழ்வை தெய்வத்தினுடைய பரிபூரணத்துக்காக அடைக்கலமாக்குவதுதான் ஆன்மீகம். எத்தனை கதைகள்! அம்மா சொன்ன ஒரு கதை சொல்றேன். ஒருத்தன் குரங்கு வளர்த்தானா. அந்த குரங்கை எல்லா இடத்துக்கும் கூட்டிக்கிட்டு போவானா. பெரிய பணக்காரன். குரங்கு எல்லா இடத்துக்கும் கூடவே வரும், நம்ம நாயை கூட்டிக்கிட்டு போற மாதிரி. ஒரு பெரிய பார்ட்டியில் போய் எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. இந்த குரங்கையும் கூட்டிக்கிட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டான். பார்ட்டியில் எல்லாம் வந்தது, குரங்கு எல்லாத்தையும் சாப்பிட்டது. கடைசியில் வரக்கூடாத ஒன்று வந்தது. இவன் வாங்கினா சாப்பிட்டு விட்டான். இந்த குரங்கு பக்கத்தில் இருக்கு. அந்த ஆளு அங்கிருந்து ஒரு பாட்டிலில் கொண்டாந்து அந்த மதுவை கொடுக்கிறார். கொடுத்த உடனே குரங்கு அவனையும் பார்த்தது, மதுவையும் பார்த்தது, வாங்கினுச்சு. முதலாளி செஞ்ச மாதிரி குடிச்சு விடுச்சு. குடிச்சா என்ன ஆகும்? சும்மாவே ஆட்டம் போடும். இப்ப கடுமையான ஆட்டம் ஆடி அங்க விழுந்து இங்க விழுந்து பிராண்டி புடுங்கி பெரும்பாடுபட்டு ராத்திரி 12 மணிக்கு தூங்கிருச்சு. ஒரு வாரம் ஆச்சு. அடுத்த வாரம் இன்னொரு பார்ட்டி. அந்த அம்மா இதே மாதிரி இந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு போற மாதிரி அந்த ஐயா இந்த குரங்கை கூட்டிக்கிட்டு போனார். இந்த குரங்கு பக்கத்தில் இருக்கு, அந்த ஐயா பக்கத்தில் இருக்கார். எல்லா பார்ட்டிக்கு வந்ததெல்லாம் வந்தது, குரங்குன்னு சாப்பிட்டது. கடைசியா அந்த வரக்கூடாதது வந்தது. ஐயா சாப்பிட்டு விட்டார் வாங்கி. இந்த குரங்கு கையில கொடுத்தான். குரங்கு வாங்கினுச்சு. அவனை ஒரு பார்வை பார்த்தது, இந்த மது பாட்டில ஒரு பார்வை பார்த்தது. சடார்னு அவன் முகத்தில் அடிச்சுது. ஏண்டா, போன வாரம் இதை வாங்கி குடிச்சு விட்டு நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். இந்த வாரம் திருப்பியும் வாங்கி சாப்பிட்றதுக்கு நான் என்ன மனுஷனா? நான் குரங்குடா அப்படின்னுச்சான். இப்ப நமக்கெல்லாம் எங்கேயோ அடிச்சாப்பில் இருக்குல்ல. அந்த குரங்குக்கு உள்ள புத்தி நமக்கு வர வேண்டாமா? தவறு செய்தால் திருத்திக் கொள்ளக்கூடியது விலங்காயிருக்கிறது. மனிதா, நீ திருத்திக் கொள்ள வேண்டாமா? அம்மையார் சொன்ன கதை இது. இன்னொரு கதை என்ன தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா. அவன் பெரிய கோடீஸ்வரன். ராஜான்னு அப்படித்தானே இருப்பான். காலையில் அவனுடைய பலகாரத்தை 300 பேர் தூக்கிக்கிட்டு வர்றாங்களாம். அவனுக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிடுவானாம். அவனுக்கு பலகாரம் தூக்கிக்கிட்டு வர்றதுக்கு 300 பேர். அன்னைக்கு மத்தியானம் அடுத்த ஒரு ராஜா வந்தான். இவன் கூட சண்டை போட்டான். இவன் தோத்து போயிட்டான். இவனை கொண்டு சிறையில போட்டுவிட்டான். சாயந்தரம் 6 மணிக்கு இவன் ஜெயிலுக்குள்ள கிடக்கிறான். வெளியில ஒரு சின்ன பாத்திரத்துல இவனுக்கு கொஞ்சம் போல கஞ்சி மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க. இவன் ஜன்னல் கம்பி வழியா, ஜன்னல் கம்பி என்ன, வெளியில உள்ள சிறை கதவு கம்பி வழியா கைய விட்டு அந்த சாதத்தை சாப்பிட போறான். ஒரு நாய் ஓடி வந்து தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு. இவன் என்ன சொன்னான் தெரியுமா? இன்னைக்கு காலையில என்னுடைய காலை உணவை 300 பேர் ஏந்தி வந்தார்கள். இன்று இரவு உணவை ஒரு நாய் தூக்கி கொண்டு போய்விட்டது. இதுதான் வாழ்க்கை. மனிதா, நம்பு. உன்னுடைய புகழ், உன்னுடைய பெருமை, உன்னுடைய பணம், உன்னுடைய பதவி, உன்னுடைய செல்வம் இதெல்லாம் நிற்காது. ஊருஞ்சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேருஞ்சதமல்ல, பெண்டிர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்தில் யாரும் சதமல்ல, நின்றாள் சதம் கட்சி ஏகம்பனே. பட்டினத்து சாமி பாடின பாட்டு, அன்னையார் சொன்ன கதை. இன்னொரு செய்தி தெரியுமா? அன்னையாருடைய அருள் ஆட்சி. ஒரு அரசியல்வாதி நல்லவர், ஏதோ அவர் மேல வேற ஒருத்தன் பொய் கேஸ் போட்டுவிட்டான். நம்ம நாட்டில் இதெல்லாம் சகஜம் தானே. பொய் கேஸ் போட்டுவிட்டான்.
ஒழுங்கான அரசியல்வாதி. பொய் கேஸ் போட்ட உடனே மாட்டிக்கிட்டார். அன்னையார்கிட்ட வந்து கண்ணீர் விட்டு அழுதார். ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டாராம். ஜோசியர் என்ன சொன்னான் தெரியுமா? போன பிறவியிலே உங்க முதலாளியை ஏமாத்தி விட்ட, அதனாலே உன் மேல இப்ப பொய் கேஸ் வந்திருக்கு, நீ ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். அவர் என்ன பண்ணார்? அன்னையாரிடத்திலே வந்து கண்ணீர் விட்டு அழுதார். அதுக்கு ஒரு வாரத்திலே கேஸ் அவருக்கு ஜெயித்து விட்டது. குற்றவாளி அல்ல என்று தீர்மானித்து விட்டார்கள். அன்னையார் காலில் வந்து விழுந்து மீண்டும் அழுதார். அன்னையாருடைய அருளாட்சி அந்த மாதிரி தொடங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த பகுதி முழுக்க இருக்கிறது. காசநோய் வந்தவரை அம்மையார் மாற்றினார்கள். அரவிந்தரும் அன்னையாரும் என்ன நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? மாணிக்கவாசகசாமி பாடியதை மீண்டும் நடத்தி காட்டினார்கள். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய். இந்த மனிதருக்கு அப்புறம் என்ன நிலை? அதைத்தான் 2 பேரும் நமக்கு காட்டினார்கள். மனிதனுக்கு ஒரு உயர்ந்த நிலை காத்திருக்கிறது. அது எந்த பிறவியில் வேண்டுமானாலும் வரலாம். அன்னையார் ஒன்று சொன்னார்கள், நமக்கெல்லாம் அது பெரிய அறிவுரை. என்ன தெரியுமா? பிறகு என்ற பாதையும் நாளை என்ற வீதியும் ஒன்றுமில்லை என்ற கோட்டைக்கு தள்ளிவிடும். புரியலையே. பிறகு என்ற பாதையா, நாளை என்ற வீதியா, ஒண்ணுமில்லாத கோட்டையில தள்ளிருமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பேரு பிறகு பார்த்துக்கலாம், சாயந்தரம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு செய்ய வேண்டாம். இன்னும் சில பேர் நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு தூங்கிடுவோம், நாளை காலையில எந்திரிச்சு செய்வோம். எவன் ஒருவன் ஒரு செயலை நேரத்தில் செய்யாமல் ஒத்தி போடுகிறானோ அவன் கடைசியில் ஒன்றுமில்லை என்ற கோட்டைக்குத்தான் போவான். ஒண்ணுமே இல்லை, கடைசி ஒண்ணுமில்லாம போயிடும்ல. அடைய வேண்டியதை அடைய முடியாது. எனவே நேரத்தை வீணாக்காதே, காலத்தை பொன்னாக போற்று. பிறகு என்ற பாதையும் நாளை என்ற வீதியும் ஒன்றுமில்லை என்ற கோட்டைக்குள் உன்னை கொண்டு போய் தள்ளும். வாழ வேண்டிய காலத்தில் இறைவனை வணங்கி கடமையை செய்து வாழ வேண்டும். எவ்வுயிர்க்கும் அன்பாய் இருக்க வேண்டும். மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும். இதுதான் மகான் அரவிந்தரும் அன்னை மிரா அல்பாசாவும் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம்.